ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல 2024 வெளியான நைட்மேர்ஸ் அண்ட் டே ட்ரீம்ஸ் அப்படின்னு ரொம்ப சூப்பரான ஃபேண்டசி, ஹாரர், த்ரில்லர்னு எல்லாம் கலந்த ஒரு சூப்பரான சீரிஸை பத்தி பார்க்க போறோம். மொத்தமா இதுல 7 எபிசோட் இருக்கு. சோ இப்போ அந்த 7யுமே ஒரே வீடியோல பார்க்க போறோம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த 7 கதையில உங்களுக்கு பிடிச்ச கதை என்னங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அண்ட் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், இந்த 7 எபிசோடுமே தனித்தனி கதையா இருக்கும். ஆனா 7வது எபிசோடுக்கு போகும்போது எண்டிங்ல ஒட்டுமொத்த கதையும் ஒன்னு சேரும். அதனால பெருசா எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? வருஷம் சரியா 2015 ஜகார்த்தாவை காட்டுறாங்க. இப்ப இந்த முதல் பாகத்தோட ஆரம்பத்துல நம்ம கதையோட ஹீரோ ஒரு டாக்ஸி டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்கான். வண்டியில ஒரு நர்சம்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பதான் பேச்சு வாக்கல, ஏமா நீங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த ஆஃப்னேஜ்ல ரொம்ப பெரிய பணக்காரங்களால மட்டும்தான் தன்னோட அம்மா அப்பாவை அங்க விட முடியுமோ? பதிலுக்கு அந்த நான்சியும், ஏண்டா சின்ன வயசுல இருந்து உங்க அம்மா அப்பா என்ன உன்னை தூக்கி போட்டா போயிட்டாங்க கிடையாதுல்ல, பாசமா சோறுட்டி சின்ன சின்ன கதைகளை சொல்லி கஷ்டப்பட்டு தான் உன்னை வளர்த்திருப்பாங்க. ஆனா நீ அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் இந்த அனாத ஆசிரமத்துல சேர்க்கிறதா? முட்டாள், பைத்தியம் போல எதுவும் பண்ணாம உங்க அம்மா கூட இருந்து பாதுகாப்பா அவங்கள பாத்துக்கோ. அது மட்டும் தான் நீ அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம். ஆனா அப்பவுமே ஹீரோ அதையெல்லாம் கேட்காம, இந்த ஆசிரமத்துல என்னோட அம்மாவை சேர்க்கணும்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும்? அட போடா பைத்தியம், இவ்வளவு சொல்லியுமா நீ திரும்ப இதே விஷயத்த கேக்குறேன்னு சொல்லிட்டு அந்த நான்சி கோவத்துல உள்ள போடுவாங்க. கரெக்டா அதே டைம்ல இன்னொரு லேடி வராங்க. இவங்களோட பேரு டீனா. சார் என்னாச்சு? உங்க அம்மாவையும் இங்க இருக்க ஆசிரமத்துல சேர்க்கணுமா? எனக்கும் ஆசைதான், ஆனா அதுக்கேத்த பணம் இல்லையே. அட அதனால என்ன சார், நான் ஓனர் கிட்ட பேசுறேன். கண்டிப்பா அவரு உங்கள மாதிரி ஏழைகளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு தன் நம்பரை கொடுத்துட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுவான். வீட்டுக்கு வந்ததுமே இந்த விஷயத்த பொண்டாட்டி கிட்ட சொல்லும் போது அவ இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஏங்க பாவம் உங்க அம்மா அப்பப்ப ஒரு சில விஷயங்களை மறந்துட்டு போயிடுறாங்க, அதை நானும் ஒத்துக்கிறேன். அதுக்காக அவங்கள அனாத ஆசிரமத்துல சேர்க்கறது ரொம்ப பெரிய பாவங்க. பெருசா நம்ம வீட்டுல யார் இருக்கோம்? நீங்க, நானு, நம்ம குழந்தை, அப்புறம் உங்க அம்மா. அவங்கள பாத்துக்கிறது எனக்கு ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. தயவு செஞ்சு இனிமே அவங்கள ஆசிரமத்துல சேர்க்கிற விஷயத்த பத்தி யோசிக்காதீங்க. பதிலுக்கு ஹீரோவும் சரின்னு சொல்ல, கரெக்டா அப்ப ஹீரோவோட அம்மா அங்க வராங்க. டே மகனே, நேத்து நைட்டு ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போனடா, பாத்தியா? அதுக்கே நான் 10 கிலோ குறைஞ்சிட்டேன். ஒருவேளை என் அழகை மேம்படுத்துறதுக்கு லிப்ஸ்டிக் வாங்கணுமோ? சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும், பாத்தியா என் அம்மா மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்க. அம்மா நீங்க ரொம்ப அழகா தான் இருக்கீங்க, மேக்கப்லாம் எதுவும் தேவையில்ல, நீங்க பொறுமையா உள்ள போங்கன்னு சொல்லிட்டு அம்மாவை அங்க இருந்து அனுப்பிடுவான். அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட, அடியே எனக்கு அந்த அனாத ஆசிரமத்துல இருந்து ஒரு கால் வந்துச்சு, ஓனர் கிட்ட பேசி டிஸ்கவுண்ட்லாம் தரேன்னு சொன்னாங்கல்ல. ஆமா இப்ப அதுக்கு என்ன சொன்னா நம்பவா போற? இந்த பாரு, நம்ம கிட்ட இருந்து ஒரு ரூபா கூட பணம் வாங்காம அம்மாவை ஆசிரமத்துல சேர்த்துக்க சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. என்ன சொன்னாலும் சரிங்க, அம்மாவை நான் விட மாட்டேன்னு ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பா. கரெக்டா அதே டைம்ல பின்னாடி திரும்பி பார்க்கும்போது சேர்ல உட்கார வச்சிருந்த இவங்களோட குட்டி குழந்தைய காணோம். ஒருவேளை அம்மா கிட்ட இருக்கான் போலன்னு அவங்க அறைக்கு வந்து பார்த்தா இப்ப அங்கேயுமே அந்த குழந்தைய காணோம். அம்மாவுக்கு அடிக்கடி ஞாபகம் மறதி வேற, அதனால குழந்தையோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்துகிட்டு வேகமா அந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்லாவே தேடி அலையறாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத ஹீரோவோட அம்மா குழந்தைய அந்த பில்டிங்கோட இன்னொரு மாடிக்கு தூக்கிட்டு வந்து பக்கத்துல இருக்க ஒரு சேர் கிட்ட உட்கார வைக்கிறாங்க. கூடவே ஞாபக மருதியால அந்த குழந்தைய அதே இடத்துல விட்டுட்டு மறுபடியும் தன்னோட அறைக்கே வந்துட்டாங்க. அப்பங்க வந்த ஹீரோயினும், அம்மா குழந்தைய பாத்தீங்களா? அவனை நீங்க லாஸ்டா எங்க கொண்டு போனீங்க? ஐயோ எனக்கு எதுவும் ஞாபகத்துல இல்லையே, நான் குழந்தைய கொண்டு போனா அப்படி இப்படின்னு 2-3 தடவை புலம்பிட்டு கடைசியா நான் மாடிக்கு தான் குழந்தைய கொண்டு போனேன்னு சொல்லும் போது பதறி அடிச்சுக்கிட்டு 2 பேரும் மேல ஓடுறானுங்க. கரெக்டா அதே டைம்ல குழந்தை அங்க இருக்க சேரை விட்டு மாடியில இருந்து தவழ்ந்து கீழே விழுற லெவலுக்கு போயிடும். நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோயின் உள்ள புந்து தான் குழந்தைய காப்பாத்திட்டாங்க. இவ்வளவு பெரிய சம்பவத்துக்கு அப்புறமா ஹீரோயின் அம்மாவை வீட்டுல வச்சுக்க ஒத்துப்பாளா? குழந்தை மேல இருக்க அளவுக்கு அதிகமான பாசத்தால அம்மாவை இப்ப ஆசிரமத்துல சேர்க்கறதுக்கு சம்மதிச்சிருவா. அதுக்கப்புறமா நேரா ஆர்ஃபனேஜ்க்கு வந்தவன் அம்மாவுக்கு டீனாவோட உதவியால அந்த ஒட்டுமொத்த இடத்தையுமே சுத்தி காட்டுறான். அப்பதான் சேர் பக்கத்துல மைக்கன் இன்னொரு ஆள் உட்கார்ந்துட்டு இருப்பான். சார் என்ன உங்க அம்மாவை இங்க சேர்க்க வந்தீங்களா? ஆமா ஏன் என்னாச்சு? இல்ல ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி என்னோட அம்மாவை நான் இங்க சேர்த்தேன். ஆனா இப்ப வரைக்கும் எங்க அம்மாவை என்னால திரும்ப பார்க்கவே முடியல. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்க என்ன இக்னோர் பண்ணிட்டே இருக்காங்க. தயவு செஞ்சு சொல்றேன் உங்க அம்மாவை இங்க சேர்க்காதீங்க. கரெக்டா அதே டைம்ல அம்மாவை கூட்டிட்டு போன டீனா திரும்ப வெளியில வராங்க. மேக்கோ என்னாச்சு? எங்க அம்மாவை நான் பாக்கலாமான்னு கேட்டா, மன்னிச்சிருங்க சார், உங்க அம்மாவுக்கு உங்களை பார்க்க விருப்பம் இல்லையா, நீங்க போங்க, அடுத்த மாசம் திரும்ப வாங்க. அப்ப உடனே பக்கத்துல இருக்க ஹீரோவை பார்த்து, யோ நீயே பாத்துக்கியா, அடுத்து உனக்கும் இதே நிலைமைதான். அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்கு, உன்ன மாதிரியே நானும் ஒரு பணம் இல்லாத ஏழை, ஆனா என்னோட அம்மாவை இவங்க இலவசமா தான் இந்த இடத்துல சேர்த்துக்கிட்டாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, முதல்ல உங்க அம்மாவை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு தான் அந்த பயப்புள்ள கிளம்புறாங்க. ஆனா இந்த விஷயத்த ஹீரோ பெருசா கண்டுகிட்ட மாதிரியே தெரியல. அதுக்கப்புறமா இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு அம்மா கிட்ட கேட்கும் போது அவங்களுக்குமே அந்த இடம் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. தம்பி இடம் சூப்பரா இருக்குடா, நான் சமையல் வேலை செய்யறதுக்கு இதுதான் சரியான இடம். சரிவா வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில வேலைக்கு வருவோம். அம்மா என்ன மன்னிச்சிருங்க, இனிமே நீங்க இங்கதான் இருக்க போறீங்க. டேய் என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, இங்க சமையல் வேலை இருக்கு, நான் சமைக்கணும்னு தானே கூட்டிட்டு வந்த, இப்ப என்னமோ தங்க சொல்றேன்னு விளையாட்டா பேசின அம்மாவுக்கு ஹீரோ எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கான்னு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. உடனே பக்கத்துல வந்து, டே மகனே எனக்கு புரிஞ்சு போச்சு, நீ இந்த ஆர்ஃபனேஜ்ல என்ன விட போறல. இந்த பேரு சின்ன வயசுல இருந்து உங்க அப்பாவும் நானும் உன் மேல அளவு கடந்த பாசத்தை கடிதான் வளர்த்தோம். ஆனா உங்க அப்பா எப்ப இறந்து போனாரோ அந்த நிமிஷத்துல இருந்து
வந்து என்னோட ஞாபக மருதி அதிகமாயிடுச்சு. எனக்கு தெரியும் நேத்து என் பேரனை அவ்வளவு பெரிய ஆபத்துல தள்ளினது என்னோட தப்பு. ஆனா இனிமே அப்படி நடக்காது. நீ சரின்னு சொன்னா நான் குழந்தைக்கு பக்கத்துல கூட வரமாட்டேன். வீட்டுல ஏதாவது ஒரு மூலையில உட்காந்துக்கிறப்பா. தயவு செஞ்சு என்ன மட்டும் இந்த இடத்துல விட்டுட்டு போயிடாதுன்னு கதறி எழுவாங்க. சொல்ல போனா ஹீரோவுக்குமே உள்ளுக்குள்ள அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா தான் குழந்தையோட உயிருக்கு ஆபத்து வந்ததாலேயே இவனுக்கு தான் அம்மாவை இனிமே கூட வச்சிருக்க விருப்பம் இல்ல. அதனால அவங்களோட கையவே உதறி தள்ளிட்டு நேரா காருக்கு வந்துருவான். உள்ள ஹீரோயினும் குழந்தையும் இருக்காங்க. என்ன மன்னிச்சிருங்க, இது எல்லாமே என்னோட தப்பு இல்ல. பரவாயில்ல விடுமா, நம்ம குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்கு அம்மா இனிமே இந்த ஆசிரமத்துல இருக்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு வழி. கட் பண்ணா நைட் ஆகுது. தான் அம்மாவை ஒரு முறை பாத்துட்டு போலாமேன்னு திரும்ப அந்த ஆசிரமத்துக்கு வந்திருப்பான். ஆனா உள்ள யாரும் இருக்க மாதிரியே தெரியல. சோ சந்தேகத்துல பக்கத்துல இருக்க ஒவ்வொரு அறையோட கதவை திறக்கும் போது அந்த இடம் ஃபுல்லாவே பயங்கர இருட்டா இருக்கு. அப்ப அம்மாவும் மகனே என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்துட்டியான்னு கேட்பாங்க. சந்தோஷத்துல ஹீரோவும் தான் கையில இருக்க லைட் அடிச்சு பார்க்கும்போது ஒரு மொட்டை பையன் கையில பட்டாக்கத்திய வச்சுக்கிட்டு அந்த அம்மாவோட ஒரு கையவே துண்டா வெட்டி எடுக்கிறாங்க. கூடவே அந்த அம்மாவும் கெக்க பக்கம் சிரிக்கிறாங்க. பயந்து போன ஹீரோ டக்குன்னு கனமுழிச்சா இவன் கண்டது எல்லாமே வெறும் கனவு. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, நான் ஒரு முறை அம்மாவை போய் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நேரா ஆசிரமத்துக்குள்ள வந்து பார்த்தா மறுபடியும் கனவுல பார்த்த மாதிரியே உள்ள ஒரு பயல கூட காணோம். ஒவ்வொரு அறையா செக் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட அறைக்குள்ள மட்டும் எக்கச்சக்கமான பணக்காரங்க ஒன்னா உட்காந்து சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஹீரோவுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. அப்ப அங்க வந்த டீனாவும் சார் இங்க என்ன பண்றீங்க? இல்ல எங்க அம்மாவை பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன விளையாடுறீங்களா? காலையில தான் விட்டுட்டு போனீங்க. அதுக்கப்புறம் உங்க அம்மா எவ்வளவு அழுதாங்க தெரியுமா? நாங்க தான் சமாதானப்படுத்தி அழுகைய நிறுத்தி வச்சிருக்கோம். அதனால ஒரு வாரம் கேப் விடுங்க, கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் நாங்களே உங்க அம்மாவை பாக்குறதுக்கு தனியா ரெடி பண்ணி கொடுக்குறோம். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இவங்க எல்லாம் யாரு? அட உங்க அம்மா மாதிரியே இந்த பணக்காரங்களும் தங்களோட அம்மாவை இந்த விடுதியில விட்டுருக்காங்க. சோ வாரத்துல ஒரு நாள் இந்த மாதிரி பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்றதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. ஆனா ஹீரோவுக்கு நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது சந்தேகம் அதிகமாயிட்டே இருக்கு. சோ வெளியில வந்தவன் கார் எடுத்துட்டு போற மாதிரி கிளம்பிட்டு சடனா காரை ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப அதே ஆசிரமத்துக்குள்ள வரான். பதுங்கி பதுங்கி ஒவ்வொரு அறையா செக் பண்ணும்போது சடனா யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. பயந்து போனவன் அங்க இருக்க கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பான். அப்ப அதே அறைக்குள்ள ஒரு பணக்கார ஆள் வராங்க. தான் உடம்புல ஒரு வித்தியாசமான துணியை மாட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவோட கபோர்டு கதவை திறக்கும் போது நம்மால மாட்ட போறான்னு நினைப்போம். ஆனா அதான் கிடையாது. நம்மளு ஓரத்துல துணியோட துணியா மறைஞ்சிருக்கான். அப்ப இந்த பணக்கார பையனை பாருங்க, அதே கபோர்டுக்குள்ள ஒரு ரகசிய கதவு இருக்கு. அதை திறந்துகிட்டு உள்ள போறாங்க. ஆசிரமத்துக்குள்ள இப்படி ஒரு இடமான்னு சந்தேகத்துல ஹீரோவோ அந்த இடத்துக்குள்ள இறங்கி உள்ள என்ன இருக்குன்னு தேட ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஒரு அறைக்குள்ள கதையோட ஆரம்பத்துல பார்த்த அந்த மைக்குங்கிற ஆள் இருக்கான்ல, அவன ஒரு பெட்ல கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. யோ இங்கனே பண்ணிட்டு இருக்க? இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு கத்தி கதறிக்கிட்டு இருக்கான். ஆனா ஆள் பார்க்க ரொம்ப டயர்டா இருக்க மாதிரியும் தெரியுது. சரி கொஞ்சம் வெயிட் பண்ண, உன் கையில இருக்க விலங்குகளை அவுக்க ட்ரை பண்றேன். ஆனா ஹீரோவால சாவி இருந்தா மட்டும்தான் இந்த விலங்குகளை கழட்ட முடியும். என்ன பண்ண போறோம்னு தெரியாம குழப்பத்துல இருக்க நேரத்துல கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த வித்தியாசமான காஸ்டியூம் போட்ட ரெண்டு பேர் அங்க வரானுங்க. பயந்து போனவன் அந்த பெட்டு கடியில போயிட்டு அதோட மேல் பக்கத்தை பிடிச்ச மாதிரி தொங்கிப்பான். இது எதுவுமே தெரியாம வந்த ஆளுங்க அந்த பெட் அப்படியே தூக்கிட்டு பக்கத்துல இருக்க இன்னொரு அறைக்குள்ள போறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மைக்கோட அம்மாவும் இங்கதான் நிக்கிறாங்க. அம்மா கவலைப்படாதீங்கம்மா, நான் உங்களை காப்பாத்துவேன், இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலான்னு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த பைத்தியக்கார பைபிள்ங்க அதெல்லாம் கேட்காம அங்க இருக்கக்கூடிய ஒரு துணியை பிடிச்சு இழுக்கும் போது சுவர்களுக்குள்ள இருந்து ரெண்டு வித்தியாசமான அரக்க மிருகங்கள் வெளியில வருது. அதுல ஒண்ணு இந்த மைக்கோட தலையை பிடிச்சுக்கும், இன்னொன்னு அந்த மைக்கோட அம்மா தலையை பிடிச்சுக்கும். ஆக்சுவலா இங்க என்ன தெரியுமா நடக்குது? மைக்கோட இளமையை உறிஞ்சு பக்கத்துல இருக்க இன்னொரு மிருகம் அங்க இருக்க அந்த அம்மா உடம்புக்கு மாத்த பாக்குது. ஆனா மைக்குக்கு விருப்பம் இருந்தா மட்டும்தான் அந்த இளமையை அவங்கிட்ட இருந்து எடுக்கவே முடியும். அடுத்த சில நிமிஷங்கள்லயே மிருகத்துல ஒண்ணு பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. இதை கவனிக்கக்கூடிய இதே கூட்டத்துல இருக்கக்கூடிய நான்சி நேரா மைக்குக்கு பக்கத்துல வந்து உங்க அம்மாவை இந்த இடத்துல சேர்த்தது மட்டும்தான் உன்னோட மிகப்பெரிய தப்பு. இந்த பாரு, உன்னால இந்த இடத்தை விட்டு தப்பிக்க முடியாது. அதனால எங்க கையில வீணா சாகிறதுக்கு பதிலா உங்க அம்மாவுக்கு உன்னோட இளமைய மனசார கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இறந்து போ. அது மட்டும்தான் உங்க அம்மாவுக்காக கடைசியா செய்யக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம். ஒரு கட்டத்துக்கு மேல மைக்காலையும் போராட முடியல. வேற வழி இல்லாம தன்னோட மனசார தன்னோட இளமைய தன் அம்மாவுக்கு மாத்தி விட்டுருவான். இது மூலமா கிளவியா இருந்தவங்க அந்த மிருகத்தோட உதவியால ஒரு இளமையாயிட்டாங்க. கூடவே இந்த வினோத கூட்டத்தோட தலைவன், பாத்தீங்களா எங்க தெய்வங்களோட உதவியால உங்களுக்கு இளமையை நாங்க திரும்ப கொடுத்திருக்கோம். அதுக்கு பதிலா நீங்க எங்களுக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், இந்த ஆசிரமத்தை இன்னும் நல்லபடியா நடத்துறதுக்கு உதவி பண்ணணும். பதிலுக்கு அந்த மைக்கோட அம்மா தான் புள்ள இறந்து போயிட்டாங்கிற ஒரு துளி கவலை கூட இல்லாம இவங்களும் அதுக்கு சரின்னு சம்மதிக்கிறாங்க. நடந்த எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து பார்த்த ஹீரோ யாரோட கண்ணையும் மாட்டாம இந்த நரகத்துல இருந்து தன்னோட அம்மாவை காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அறைகளுக்குள்ளயும் தன்னோட அம்மாவை தேட ஆரம்பிக்கிறான். ஆனா அப்பதான் ஹீரோ தெரியாதனமா தான் போனை மிஸ் பண்ணிருப்பான். இந்த விஷயத்த மேக்கோட அம்மா பாத்துட்டா. சோ போனை அங்க இருக்க மிருகங்களுக்கு பக்கத்துல கொண்டு போனதுமே தெரியாதனமா டார்ச் ஆன் ஆயிடும். இந்த வெளிச்சத்தை பார்த்து மிருகங்கள் ரெண்டுமே பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கு. சோ இப்பதான் நமக்கே புரியுது, இந்த மிருகங்களுக்கு வெளிச்சம், சூரிய ஒளி, நெருப்பு இது எதுவுமே சுத்தமா ஆகாது. அதனால மட்டும்தான் இந்த பைபிளுங்க இந்த இடத்துல லைட்டை கூட செட் பண்ணாம வெறும் இருட்டுக்குள்ளேயே இருக்கானுங்க. எப்படியாச்சும் இந்த செல்ல கொண்டு வந்த ஆளை தேடி கண்டுபிடிங்கன்னு கூட்டத்தோட தலைவன் மத்தாளுங்க கிட்ட சொல்லுவான். இதுக்கிடையில தன்னோட அம்மாவை தேடிக்கிட்டு இருக்க ஹீரோ ஒவ்வொரு அறைக்குள்ள போகும்போது கரெக்டா வழியில அந்த நான்சி பொண்ணு வந்து நிக்கிறா. உடனே ஹீரோவை தனியா கூப்பிட்டு, டேய் எதுக்கடா இங்க வந்த? பாரு இன்னும் ஒரு சில நிமிஷங்கள்ல கண்டிப்பா அவங்க
உன்னை பிடிச்சிருவாங்க. சோ அதுக்குள்ள எப்படியாச்சும் இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிடு. நான் உங்ககிட்ட எத்தனை முறை சொன்னேன் உங்க அம்மாவை இங்க சேர்க்காதன்னு. முட்டாள் முட்டாள். பதிலுக்கு ஹீரோவும், ஆமா நான் பார்த்த அந்த மிருகங்கள் என்ன, எனக்கு மட்டும் இல்ல இந்த இடத்துல இருக்க பாதி பேருக்கு அந்த மிருகத்தை பத்தி எதுவுமே தெரியாது. ஒரு சில பேரு அது பாதாள உலகத்துல இருந்து மேல வந்துச்சுன்னு நம்புறாங்க. அப்படின்னா நான் பார்த்த எல்லாருமே வயசானவங்களா இருந்து இளமையானவங்களா? ஆமா, என்னையும் உட்பட. ஆரம்பத்துல என் பையன் இந்த இடத்துல என்ன விட்டுட்டு போகும்போது திரும்ப என்ன பார்க்கணும்னு வந்தான். ஆனா இந்த ஆளுங்க அவனை பிடிச்சு அவனோட இளமையை என்கிட்ட கொடுத்தாங்க. ஆரம்பத்துல என்னோட இளமையை பார்த்து எனக்கு சந்தோஷம் கிடைச்சாலும் கூட அதுக்கப்புறமா அது ஒரு சாபங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். கூடவே உருவத்துல நீ பாக்குறதுக்கு என்னோட பையன் மாதிரியே இருக்க. அதனாலதான் சொல்றேன், முதல்ல இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிடு. இல்ல என் அம்மா இல்லாம எங்கேயும் போக மாட்டேன். சரி அப்படின்னா உன் உயிரை காப்பாத்திக்க முதல்ல இந்த காஸ்டியூமை மாட்டிக்கோ. இங்க இருந்து தெற்கு திசையில இருக்க அறைக்குள்ளதான் உங்க அம்மா இருக்காங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த ட்ரெஸ் மட்டும் கழட்டிடாத. ஏன்னா இவனுங்க வளர்க்கக்கூடிய அரக்க மிருகங்களால ஒரு புது மனிதனோட வாசனையை நுகர்ந்து உன்னை ஈஸியாவே சாகடிக்க முடியும். ஆனா இந்த உடை முழுக்க என்னோட வாசனை இருக்கு. அதனால அந்த மிருகங்கள் பக்கத்துல வந்தா கூட உன்னை எதுவும் பண்ணாது. அண்ட் இன்னொரு விஷயம், அந்த அரக்க மிருகத்தோட மூச்சு காத்து நெருப்ப பற்ற வைக்க கூடியது. அதனாலதான் இந்த இடத்துல லைட் நெருப்புன்னு எந்த ஒரு விஷயத்தையும் பயன்படுத்தாம இருக்காங்க. சோ பார்த்து சேஃபா போ. சரி உங்க உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு தெற்கு திசையில இருக்க தன்னோட அம்மா தங்கி இருக்கக்கூடிய அந்த அறைக்கு வந்துட்டான். அம்மா வாங்கம்மா, முதல்ல இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போலாம். என்ன மன்னிச்சிருங்க, நான் இந்த அறையில உங்களை விட்டுருக்க கூடாது அப்படி இப்படின்னு கதறி அழுவான். அட பரவாயில்ல விடு மகனே, வா முதல்ல வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அம்மா ஹீரோ மேல உப்பு மூட்டை எரிப்பாங்க. தன்னால முடிஞ்ச வரைக்கும் வேகமா ஓடினாலும் கூட கரெக்டா வழியில அந்த மனித மிருகங்கள் வந்துருச்சு. சடனா உள்ள வந்த நான்சி, நான் இதுங்களை பாத்துக்கிறேன், முதல்ல ஓ அம்மாவை காப்பாத்துன்னு சொல்லிட்டு பாவம் ஹீரோவை காப்பாத்திட்டு நான்சி அந்த மிருகங்கள் கிட்ட மாட்டி அதே இடத்துல இறந்து போயிடுவாங்க. கூடவே குல்லா மண்டையனும் சுத்து போட்டானுங்க. ஐயா தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, இதுக்கப்புறம் எங்க அம்மாவை இந்த இடத்துல விடவே மாட்டேன். ஓ அப்படியா, சரி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு உங்க அம்மாவை என்ன பண்ண போற, நல்லபடியா பாத்துப்பேன். ஏண்டா ஆரம்பத்திலேயே பசங்களுக்கு ஏண்டா இந்த அறிவு வர மாட்டேங்குது, உன்னை இனிமே கடவுளால கூட காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவையும் அம்மாவையும் குத்தா தூக்கிட்டு மறுபடியும் அந்த அரக்க மிருகங்கள் கிட்ட வராங்க. ஒவ்வொரு பக்கத்துல ரெண்டு பேரையும் நிக்க வச்சுட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ உடம்புல இருந்து இளமையை திருடி அம்மா உடம்புக்கு மாத்தலான்னு பாக்கும்போது ஹீரோவுக்கும் இதுல விருப்பம் இல்ல, அங்க இருக்க அம்மாவுக்குமே விருப்பம் கிடையாது. அப்ப வழக்கம் போல பக்கத்துல இருந்த டீனா ஓ அம்மாவுக்கு உன்னோட இளமையை விட்டு கொடுத்துருன்னு பிரெயின் வாஷ் பண்ணுவா. ஆனா ஹீரோ இதை கேட்டு மயங்கர மாதிரி இல்ல. அப்பதான் இவனுக்கு நான்சி இவங்கிட்ட இங்க இருக்க அரக்க மிருகங்களோட மூச்சு காத்த எரியக்கூடிய ஒரு வித்தியாசமான கேஸ் சொல்லிருப்பான்ல. சோ இப்ப அது ஞாபகத்துக்கு வருது. உடனே தான் பாக்கெட்ல இருக்க லைட்டர் எடுத்து கரெக்டா பக்கத்துல இருக்க மிருகத்து மேல தூக்கி போட அந்த இடமே பயங்கரமா தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. ஆனா பாவம் இதுல ஹீரோவோட அம்மாவும் மாட்டிப்பாங்க. சாக போற நேரத்துல கூட நீயாச்சும் இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிடு, என் பேரனையும் மருமகளையும் பாத்துக்கோன்னு சொல்லுவாங்க. பாவம் ஹீரோவால என்ன பண்ண முடியும், அழுதபடியே அந்த இடத்தை விட்டு வேக வேகமா காருக்கு ஓடி வந்துட்டான். உள்ள இருந்த குல்லாமண்டேனுங்க ஒட்டுமொத்த ஆசிரமம் முதற்கொண்டு மொத்தமா தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு பக்கத்துல ஹீரோ அந்த இடத்தை விட்டு கார் மூலமா தப்பிச்சு போக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிருச்சுன்னு நினைச்சாலும் கூட எரிஞ்சு போனா இந்த கட்டடத்துக்குள்ள இருந்து டக்குன்னு ஒரு கை மேல வருது. அப்படின்னா குல்லாமண்டேன்ல எவனோ ஒருத்தன் உயிரோட இருக்கான்னு சொல்லி அப்படியே இந்த இடத்துல முதல் எபிசோட முடிக்கிறாங்க. எனக்கு இந்த கதையில புரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், எக்காரணத்தை கொண்டும் நம்மள பெத்தவங்களை கைவிட்டவே கூடாது. ஏன்னா நம்ம பெத்தவங்களை நம்ம பாத்துக்கிறத தவிர வேற எவனாலையும் நல்லா பாத்துக்கவே முடியாது. கூடவே உங்களுக்கு என்ன புரிஞ்சதுங்கிற விஷயத்தையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. கட் பண்ணா இப்ப ரெண்டாவது எபிசோட காட்டுறாங்க. இதுல இந்த குல்லா போட்டிருக்கான் இல்லையா, இவன் தான் இந்த கதையோட ஹீரோ. வருஷம் சரியா 2024 ஜகார்த்தாவை காட்டுறாங்க. ஒரு பெரிய பணக்கார இறந்து போயிருப்பான். இப்ப அவன் உடம்ப சுத்தப்படுத்துறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. அப்பதான் பேச்சுவாக்குல ஹீரோவும், ஏப்பா ஒரு 7 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இவரு ஒரு இயல்பியான வாழ்க்கையை வாழ்ந்தாரு. ஆனா பாவம் இப்ப இந்த பையன் இறந்து போயிட்டான். ஆமா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களே இவரு ஒரு அனாதை குழந்தைய தத்தெடுத்தாரு, அது மூலமா தான் இவருக்கு இவ்வளவு செல்வங்கள் வந்துச்சுன்னு. அதெல்லாம் உண்மையா பொய்யா? டேய் அதெல்லாம் இப்ப உனக்கு எதுக்கு? இல்லப்பா கேள்விப்பட்டேன், அதாவது அந்த அனாதை குழந்தைய யாராவது தத்தெடுத்தாங்கன்னா 6 நாளைக்குள்ள அவங்க ஒரு பெரிய பணக்காரன் ஆயிடுவாங்களா. ஆனா 7வது நாள் அந்த குழந்தைய தத்தெடுத்த அம்மா அப்பா இறந்து போயிடுவாங்களா. சந்தேகத்துல ஆப்போசிட்ல இருக்க ஆளும், யோ நீ யாரு முதல்ல, எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்த? அதுவாப்பா இறந்து போயிருக்காருல இந்த ராபர்ட் கூட ஒன்னா கம்பெனில வேலை பார்த்தாலு. இத சொன்னதுமே மொத்த பேரும் ஹீரோவை கொத்தா புடிச்சிட்டானுங்க. டேய் ராபர்ட் எங்கடா கம்பெனில வேலை பார்த்தான்? அவன் ஒரு டாக்ஸி ஓடிக்கிட்டு இருந்தாலு. ஐயோ மாட்டிக்கிட்டோமேனு பயந்துகிட்டு ஹீரோ அங்க இருந்து தெரிச்சு ஓடி போயிடுவான். அடுத்த நேரம் வீட்டுக்கு வந்தவன் தான் பொண்டாட்டிய பார்த்து, அடியே அந்த பணக்கார ராபர்ட்டோட வீட்டுக்கு போன கோடீஸ்வரனா மாத்தக்கூடிய அந்த குழந்தைய பத்தி கூட விசாரிச்ச. வீட்டுல இருந்த நிறைய பேரு ராபர்ட் தற்கொலை பண்ணி தான் இறந்து போயிட்டான்னு சொன்னாங்க. ஆனா அவன் உடம்ப செக் பண்ணி பார்க்கும்போது முதுகு பகுதியில கத்தியால குத்தப்பட்ட ஒரு சின்ன அடையாளத்தை பார்த்தேன். யோ இப்ப எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? இல்லடி அந்த ராபர்ட் பையன் தத்தெடுத்த குழந்தை இருக்குல்ல அவனை கூட இப்ப இறந்து போனதுமே அந்த பைபிள்ங்க அனாதை ஆசிரமத்துக்கு அனுப்பிட்டானுங்க. ஒருவேளை நம்ம அவனை தத்தெடுத்து வளர்த்தா கண்டிப்பா 6 நாளைக்குள்ள நம்ம ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனா மாறிட முடியும். எல்லாம் ஓகே தாங்க. ஆனா அந்த குழந்தை ஒரு சபிக்கப்பட்ட குழந்தைன்னு சொல்றாங்க. ஏன்னா 7வது நாள் அந்த குழந்தைய தத்தெடுக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி அவங்க இறந்து போயிடுவாங்களாம். அதனால எதுக்கு வம்பு, இப்போதைக்கு குப்பை பொறுக்கி நம்மளோட வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கோம்ல அதே மாதிரியே நிம்மதியா இருந்துட்டு போயிடலாம். கரெக்டா அப்போன்னு பார்த்த எது நிம்மதியா? தொபரு சாப்பிடறதுக்கு நல்ல சாப்பாடு கூட இல்ல, இன்னைக்கே வெறும் சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம், நாளைக்கு இது கூட கிடைக்குதாங்கிறது ஆச்சரியம் தான். இப்படி பேசும்போது வெளியில இருந்து யாரோ கத்திட்டு இருக்காங்க. பயந்து போனவங்க டக்குன்னு லைட் ஆஃப்
ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்ப வெளியில இருக்கக்கூடிய பெண்ணு கத்திய வச்சு கதவுல ஓட்டைய போட்டு, ஏய் உள்ள நீ இருக்கன்னு எனக்கு தெரியும், 3 மாசமா வாடகை கொடுக்கல, ஒழுங்கா பணத்தை எடுத்து வை, இல்ல உன்னை இதே இடத்துல கொளுத்திடுவேன்னு மண்ணெண்ணைய அங்க இருக்க கதவு ஃபுல்லா ஊத்திட்டு பேப்பரை கொளுத்தி உள்ள போட்டு விட்டான். சரி தீப்பிடிக்க போதும்னு நினைச்சா கிடையாது, எரிஞ்சுகிட்டு இருந்த பேப்பர் அந்த மண்ணெண்ணெய் மேல பட்டதுமே டப்புன்னு அணைஞ்சு போயிடும். அப்பதான் அந்த பெண்ணும், இந்த பேரு இன்னைக்கே தண்ணிய ஊத்துன, ஆனா நாளைக்கு உண்மையாவே மண்ணெண்ணெய ஊத்தி உன் கதையை முடிச்சிடுவேன், ஒழுங்கா பணத்தை எடுத்துவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இப்படி ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா ஹீரோயின் பணம் வேணா அந்த குழந்தைய தத்தெடுக்க வேணாம்னு சொல்ல முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அதனால காலையில விடிஞ்சதுமே ராபர்ட் ஏற்கனவே ஒரு குழந்தைய தத்தெடுத்திருப்பான்ல, இப்ப அதே ஆசிரமத்துக்கு வராங்க. அப்ப அங்க இருக்க ரோஜாவும், என்ன சார் குழந்தைய தத்தெடுக்கணுமா, உங்களால ஒரு குழந்தைய பாத்துக்க முடியுமான்னு கேட்டா, தாராளமா முடியும், கூடவே எங்களுக்கு அந்த நிக்கு பையன் தான் வேணும்னு கேட்டு வாங்குறாங்க. பதிலுக்கு அந்த ரோஜாவும், இந்த பாருங்க சார், நீங்க அந்த நிக்கு கிட்ட இருந்து பெருசா இதையே ஒண்ணு எதிர்பார்க்கறீங்க, ஆனா ஒரு விஷயம், 6 நாளைக்காக கிடைக்கக்கூடிய பணத்துக்காக 7வது நாள் நீங்க இறந்து போயிடுவீங்க, அது உங்களுக்கு பரவாயில்லையா? மேடம் அவன் ஒரு கடவுளோ சாத்தானோ அது எங்களுக்கு தேவையில்ல, இப்ப நாங்க ஒரு மிகப்பெரிய கடன் பிரச்சனையில மாட்டிருக்கோம், எங்களால நிக்க மட்டும் இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியலன்னு வைங்களேன், வேற வழி இல்ல, நாங்களே ஏதாவது பண்ணிட்டு இறந்து போயிடுவோம், சரிமா சொல்ல வேண்டியது என்னோட கடமை, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம்னு சொல்லிட்டு அந்த நிக்க கூட்டிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. பையன் பாக்குறதுக்கு சமத்தா இருக்கான், ஓடி வந்து ஹீரோனையும் கட்டி பிடிச்சுப்பான். இன்னைக்கு தான் இந்த குட்டி பையன் நிக்க கூட்டிட்டு போறாங்க இல்லையா, சோ இன்னையில இருந்து தான் அந்த முதல் நாள் கணக்கு. சாலைகளை கடந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்க நேரத்துல பையன் பசிக்குதுங்கிறான். சரின்னு ரோட்டு கடையில ஏதாவது வாங்கி கொடுத்தா, எனக்கு இது வேணாம் அதுதான் வேணும்னு ஒரு கடையை பார்த்து நிக்கிறான். ஹீரோயினும் பக்கத்துல வந்து கவனிக்கும் போது நல்லா பணக்காரங்க மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹோட்டல். ஹீரோயின் கண்ணாடி கிட்ட நிக்கிற விஷயத்த பார்த்து அந்த வெயிட்டர் கூட இங்கெல்லாம் நிக்க கூடாதுன்னு கையை காட்டி விரட்டி விடுவான். பாவம் ஏழ்மையானவங்க, வேற என்ன பண்ண முடியும்? அமைதியா அந்த இடத்தை விட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. அம்மா அவனுக்கு சூப்பரா சமைச்சு தரேன், இன்னொரு நாள் அந்த பெரிய ஹோட்டலுக்கு போலான்னு குட்டி பையன் நிக்கு தாங்கிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தை வச்சு முட்டையெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்க வீட்டுல முட்டை செய்யறதே ஒரு பெரிய டிஷ் தான். பையன் நல்லா சந்தோஷமா சாப்பிட்டு முடிச்சிட்டு தூங்க ஆரம்பிக்கிறான். நேரம் போக அன்னைக்கு நைட் ஆகுது. அப்பதான் ஹீரோவும், இந்த பர்ரி கண்டிப்பா இன்னும் ஒரு சில நாட்கள்ல இந்த குட்டி பையன் மூலமா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும், அதுக்கப்புறம் பெரிய வீடு காருன்னு நம்ம கண்டிப்பா செட்டில் ஆயிடுவோம், உனக்கு கூட நகையெல்லாம் பிடிக்கும் சொல்லுவல, நீ என்ன கேட்டாலும் நான் அதை வாங்கி தரேன். அப்ப சந்தேகத்துல ஹீரோயினும், எங்க ஆனா இது இல்லாம வெறும் 6 நாளைக்கு மட்டும்தான் இல்ல, ஏன்னா 7வது நாள் நீங்களும் நானும் இறந்து போயிடுவோம், கவலைப்படாத, அதுல இருந்து எஸ்கேப் ஆக என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, ஒரு குழந்தையால நமக்கு அளவுக்கு அதிகமான பணத்தை கொடுக்க முடியுதுன்னா இது சாதாரண குழந்தை கிடையாது, சாத்தான் குழந்தை. சோ 7வது நாளே இந்த குழந்தைய நான் சாகடிச்சிடுவேன். யோ முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க, அவன் ஒரு சின்ன பையன், அதெல்லாம் பேசாத, நம்ம நிம்மதியா இருக்கணும்னா அந்த குட்டி பையன் நிக்கோட கதையை முடிச்சே ஆகணும். இப்படி பேசிக்கிட்டு பக்கத்துல இருக்க தலகாணியை தூக்கும் போது பயபுள்ளைக்கு சம ஷாக்கு, ஏன்னா அடிப்பகுதியில நிறைய காசு இருக்குது. ஆஹா பாத்தியா, அந்த குட்டி பையனோட பவர் எல்லாம் வேலை செய்யுது, முதல்ல கொஞ்சம் பணத்தை படி, நாளைக்கு காலையில அந்த பையனுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை சமைச்சு கொடு, அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷப்படுறானோ அவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு பணம் கிடைக்கும். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. இன்னைக்குதான் 2வது நாள். குட்டி பையன் கண்ணு முடிச்சதுமே தூக்கத்துல இருக்க ஹீரோனை எழுப்பி, இந்த போட்டோல இருக்க குட்டி பையன் யாருன்னு கேட்பான். ஓ இதுவா, என்னோட பையன் தான், சில வருஷங்களுக்கு முன்னாடி அவன் இறந்து போயிட்டான். அப்படியா, எப்படி இறந்து போனாங்க? பதில் சொல்லலாமேன்னு பாக்கும்போது கரெக்டா ஹீரோ அங்க வந்துட்டான். நிக்கோட கையில ஒரு குட்டி பொம்மையை கொடுக்குறான். கூடவே ஹீரோனை பார்த்து, மறுபடியும் லோடு வந்திருக்கான், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் குப்பைகள்ல இருந்து பிளாஸ்டிக் எடுக்கலாமா, ரொம்ப யோசிக்காத, இன்னைக்குதான் குப்பை பொறுக்க கடைசியா போக போறோம், சரி ஓகேன்னு சொல்லிட்டு குட்டி பையன் நிக்க தூக்கிட்டு பக்கத்துல இருக்க குப்பை கடங்குக்கு வராங்க. பையனை ஒரு இடத்துல அமைதியா உட்கார வச்சுட்டு இவங்க பொறுமையா ஒவ்வொரு பிளாஸ்டிக்கையும் பொறுக்கும் போது சடனா ஹீரோனுக்கு ஒரு சின்ன இல்யூஷன், அதுல இறந்து போன இவளோட பையன் இருக்கான் இல்லையா, அவனோட ஞாபகம் வருது. ஆக்சுவலா இவங்க இதே மாதிரியே வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப குட்டி பையன் விளையாடிட்டு இருந்திருப்பான். இது தெரியாம லாரியை ஓட்டிட்டு வந்தாலே ரிவர்ஸ் எடுத்து அந்த குட்டி பையனை தரையா நசுக்கிட்டான். இதை நினைச்சு பார்த்து பயந்து போன ஹீரோயின் உட்கார வச்சிருந்த நிக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது இப்ப அவனுமே அங்க இருக்க குப்பைகளுக்கு நடுவுல விளையாடிட்டு இருக்கான். கரெக்டா அதே டைம்ல ஒரு லாரியும் ரிவர்ஸ்ல வந்துட்டு இருக்கு. ஐயோ நிக்கு ஏதாவது ஆயிட போதுன்னு பதறி அடிச்சுக்கிட்டு ஹீரோயின் கத்திக்கிட்டே ஓடி வருவாங்க. ஆனா இந்த சத்தம் நிக்குக்கும் கேட்கல, அங்க இருக்க டிரைவருக்கும் கேட்கல. வேற வழி இல்லாம ஓடி வந்தே நம்ம ஹீரோயின் நூல் இலையில நிக்கோட உயிரை காப்பாத்திருவாங்க. என்னதான் கடந்த முறை தன்னோட உண்மையான பையனை காப்பாத்த முடியலனாலும் கூட இப்ப கிடைச்சிருக்க இந்த நிக்கோட உயிரை காப்பாத்திட்டுமேனு ஆனந்த கண்ணீர் விட்டு அழுறாங்க. பதிலுக்கு அவனும், அம்மா என்ன மன்னிச்சிருங்க, நான் இனிமே இப்படி எல்லாம் விளையாட மாட்டேன்னு சொல்லுவான். தன்னோட புள்ள இறந்து போயிட்டானே இத்தனை வருஷமா வருத்தத்துல இருந்த ஹீரோயினுக்கு இந்த நிக்கு முதல் முறையா தன் அம்மான்னு கூப்பிட்டதால இறந்து போன பையனை கடவுளே இவளுக்கு திரும்ப கொடுத்த மாதிரி அவ்வளவு சந்தோஷப்பட்டு இவனை கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட பையனாவே பார்க்க ஆரம்பிக்குதா. கட் பண்ணா மறுபடியும் நைட் ஆகுது. நல்லா தடபுடலா சாப்பாடெல்லாம் செஞ்சிருப்பாங்க. அப்பதான் சந்தேகத்துல நிக்கும், அம்மா இங்க இருக்க எந்த சாப்பாட்டுலயுமே கடலை கலக்கப்படல, ஏன்னா எனக்கு கடலைன்னா அலர்ஜி, கவலைப்படாதப்பா இதுல எந்த கடலையும் இல்லன்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லபடியா சாப்பாடு போடுவாங்க. அப்பதான் ஹீரோ நம்ம ஹீரோனை தனியா கூப்பிட்டு, ஏண்டி நீ அவன் மேல ரொம்ப பாசமா இருக்க மாதிரி தெரியுதே, இந்த பாரு 7வது நாள் அவன் கதையை முடிக்கணும், ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோ, என்ன ஆனாலும் சரி அவன் நம்மளோட சொந்த பையன் கிடையாது. ஒரு நிமிஷம் அமைதியா இருக்க ஹீரோயினும், எனக்கும் அது தெரியும், நான் ஒரு சின்ன லிமிட்டோட தான் அவன்கிட்ட பழகிட்டு இருக்கேன்னு போய் சொல்லுவா. அப்ப திடீர்னு வீட்டோட மேற்கூரையில ஏதோ ஒண்ணு விழுந்த மாதிரி சத்தம் கேக்குது. சந்தேகத்துல லைட்டா மேல கைய விட்டு பார்த்தா இவங்களுக்கு ஒரு தங்க காப்பு மாட்டுது. ஆஹா குட்டி பையன் பவர் வேலை செய்யுதுன்னு அந்த வளையத்தை தூக்கிட்டு
அடுத்த நாள் காலையில விழுந்ததுமே ஒரு அடகு கடையில கொடுத்து மொத்தமா பணமா வாங்கிப்பான். இப்ப இன்னைக்குதான் 3வது நாள். கிடைச்ச பணத்தை வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு போற நேரத்துல கரெக்டா வழியில வீட்டு ஓனர் பையன் நிக்கிறான். அதுவும் கையில கத்தியோட. வேற வழி இல்லாத ஹீரோ தாங்கிட்ட இருக்க பணத்தை கொடுத்து அவனோட வாடகையை மொத்தமா அடைச்சிருவான். ஆனா இங்கதான் வீட்டு ஓனருக்கே டவுட். ஒரு மாசத்துக்கான வாடகையை கொடுக்க முடியாத இவனால எப்படி 3 மாச வாடகையை ஒரே டைம்ல கொடுக்க முடிஞ்சுன்னு. அதுக்கப்புறமா நேரா வீட்டுக்கு வந்த ஹீரோ நிக்கையும் ஹீரோனையும் தூங்க வச்சுட்டு பணம் எப்ப கிடைக்குன்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்பதான் தண்ணி குடிக்கலாமே அங்க இருக்க ஜக்க தூக்கும் போது உள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. சந்தேகத்துல கைய உள்ள விட்டு பார்த்தா தங்க செயினே மாட்டுது. அப்புறம் என்ன, அடுத்த நாள் காலையில விடியுது. ஒரு டாக்ஸியை பிடிச்சு நிக் ஒரு பெரிய கடையில சாப்பிடலாம்னு ஆசைப்பட்டிருப்பான்ல, இப்ப அந்த இடத்துக்கு வராங்க. நீ உள்ள போய் என்ன வேணுமோ ஆர்டர் பண்ண, நான் இந்த நகையை அடகு வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப தனியா போயிடுவான். இதே டைம்ல கடைக்குள்ள வந்த ஹீரோயின் டிஷ் ஆர்டர் பண்ணும்போது அந்த வெயிட்டரை பாருங்களேன், மேடம் இதுக்கு 3000 ரூபாய் ஆகும், அதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா? சடனா உள்ள வந்த ஹீரோ, என் பொண்டாட்டிக்கும் அது ரொம்ப நல்லா தெரியும், முதல்ல சொன்னதை கொண்டு வான்னு தெனாவட்டா பேசிட்டு தான் கையில இருக்கக்கூடிய காசை டேபிள்ல வைக்கிறான். அதுக்கப்புறமா நிக்கும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்ப இவனால மூச்சு விடவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல மயங்கி கீழே விழும்போது அவசர அவசரமா ஹீரோயின் சாப்பிட்ட உணவுக்கான பணத்தை கொடுத்துட்டு நிக்க தூக்கிட்டு நேரா மருத்துவமனைக்கு வராங்க. மருத்துவரும் குழந்தைய செக் பண்ணிட்டு பையனுக்கு பிடிக்காத ஏதாவது உணவு இருக்கான்னு கேட்பாங்க. இருக்கு, கடலைன்னா அவனுக்கு அலர்ஜி அப்படின்னா உங்க பையன் கடலை கலக்கப்பட்ட உணவை சாப்பிட்டு இருக்கான், அது மூலமா தான் பையன் மயங்கி இருக்கான், கவலைப்படாதீங்க அவனுக்கு பெருசா எதுவும் இல்ல, இதுக்கப்புறம் அந்த அலர்ஜி ஃபுட்டை கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு தான் கையில இருந்த ஒட்டுமொத்த பணத்தையும் மருத்துவமனைக்கான பில்ல கட்டிட்டு நிக்க கொடுக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வெளியில பயங்கரமான மழை. இவங்க வீடும் ஒரு குடிசை வீடு, அதனால தண்ணி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. அப்ப ஹீரோவும் பொண்டாட்டிய வெளியில கூப்பிட்டு, ஏண்டி நீ அவங்கிட்ட எவ்வளவு பாசமா இருக்குங்கிற விஷயத்தை என்னால பார்க்க முடியுது, ஆனா நான் கேட்டா மட்டும் இல்ல நான் அவங்கிட்ட சும்மா தான் பழகுறேன்னு போய் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பாரு, என்ன ஆனாலும் சரி அவன் நம்மளோட இறந்து போன பையன் இடத்த மட்டும் பிடிக்கவே முடியாது, கையில இருந்த மொத்த பணமும் காலி ஆயிடுச்ச, என்னால இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியாதுன்னு நேரா உள்ள வந்தவன் நிக்க வளைச்சு பிடிச்சு, எங்களுக்கு பணம் வேணும், உடஞ்சு போன இந்த வீட்டை விட்டு ஒரு நல்ல வீட்டுக்கு போகணும், பணத்தை கொடுன்னு பைத்தியக்காரன் ஓங்கி கண்ணத்திலே ஒரு அப்பு விட்டுருவான். இது மூலமா சின்ன பையன் நிக்கோட வாயில இருந்து ரத்தமே வந்துருச்சு. பாவம் ஹீரோனால இதை பார்த்து பொறுக்க முடியல. அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு பயங்கரமா அழுறாங்க. இந்த பாரு, உனக்கு பணம் வேணா பெருசா இருக்கலாம், ஆனா எனக்கு இறந்து போன நம்ம பையனை திரும்ப வந்த மாதிரி இருக்கு, இதுக்கப்புறம் நீயாச்சு உன் பணமாச்சு எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு அழுதுகிட்டே தூங்கிடுவாங்க. நைட்டு மறுபடியும் வீட்டுல பணம் கிடைக்குதா இல்லையான்னு ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருப்பான். அப்ப அதே டைம்ல நிக்கு பையன் குத்த வச்ச மாதிரி உட்கார்றான். ஏற்கனவே ஹீரோவுக்கு இவன் ஒரு சாத்தான் குழந்தைங்கிற பயம் இருக்கு, அதனால கையில கத்திய வச்சபடியே நைட்டு தூங்கிடுவான். இந்த இடத்துல 5வது நாளும் முடிவடைய காலையில விடியுது. 6வது நாள் ஆரம்பிக்குது. ஆக்சுவலா நிக்கு கிட்ட ஒரு குட்டி படகு பொம்மை இருக்கும். இப்ப அதை அப்படியே மழை தண்ணியில சறுக்குனபடி போயிடும். தூக்கத்தை விட்டு கண்ண முழிச்ச நிக்கு பொம்மையை தேடி வெளியில போயிடுவான். அதே டைம்ல ஹீரோனும் கண்ண முழிக்கிறாங்க. கூட இருந்த பையனை காணோம்னு சொல்லிட்டு வேக வேகமா வெளியில வரும்போது கண்ணு கட்ட தூரத்துல இந்த குப்பை கடங்குல ஒரு மிகப்பெரிய சுவர் வச்சிருப்பாங்க. அதுக்கு பக்கத்துல நிக்கு அந்த கப்பல் பொம்மையை எடுக்க போயிருக்க விஷயத்த கவனிக்கிறாங்க. டே தம்பி, அங்கெல்லாம் போக கூடாதுடா, இங்க வான்னு சொல்லி கத்தும் போதே நைட்டு புழிஞ்ச மழையால அந்த தடுப்பு சுவர்ல வெயிட் அதிகமாகி மொத்தமா நிக்கு மேலேயே சரிஞ்சு விழுந்துரும். ஐயோ நம்ம பிள்ளைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அழுதபடியே அந்த குப்பையை தோண்டிட்டு இருப்பாங்க. பின்னாடியே வந்த ஹீரோவும் ஒண்ணு இல்ல அவன் உயிரோட தான் இருப்பான், நீ எதுக்காக அழுதுட்டு இருக்கன்னு ரொம்ப நார்மலா பேசிட்டு இருக்கான். ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் நிக்குங்கிறது ஒரு சாத்தான் குழந்தை. அதுக்கப்புறமா ஒரு வழியா குப்பையை தோண்டி உள்ள இருக்கக்கூடிய நிக்கோட உடம்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப திடீர்னு தெரியாதனமா மறுபடியும் அங்க இருக்க குப்பையெல்லாம் இவங்க மேல சரிஞ்சு விழுந்துரும். போச்சுடா, இப்ப 3 பேரோட கதையும் முடிய போதும்னு நினைக்கும் போது அதான் கிடையாது. குப்பமேட்ல கடந்தவங்க ஒரு மிகப்பெரிய பங்களாக்குள்ள கண்டுபிடிக்கிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியாம ஹீரோ ஒரு பக்கத்துல அந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின் டேபிள்ல இருக்க ஒரு பேப்பரை கவனிக்கும் போது அதுல இந்த வீட்டு ஓனர்ஸோட பேர் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம ஹீரோனோட பேர் இருக்கு. அப்படின்னா குட்டி பையனோட பவர் தான் இப்ப இவங்கள ஒரு மிகப்பெரிய பணக்காரனா மாத்திருக்கு. இதே டைம்ல இறந்து போனதா நினைச்ச நிக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கண்ண முழிக்கிறான். நல்ல வேலை பையன் இன்னும் சாகல. அதுக்கப்புறமா ஹீரோ ஒரு தனி அறையிலையும் நம்ம ஹீரோயினும் நிக்கும் ஒரு தனி அறையில தூங்குறாங்க. காலையில விடியுது. இன்னைக்குதான் அந்த 7வது நாள். நேரா வெளியில வந்தவன் அங்க இருக்க ஆப்பிள் மரத்துல இருந்து ஒரு சில ஆப்பிள சாப்பிட்டுட்டு மீதி ஆப்பிள்ஸ் எல்லாம் ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். அதே டைம்ல நிக்கும் தூக்கத்தை விட்டு கண்ண முழிக்கிறான். உடனே பக்கத்துல போகும்போது ஹீரோயினுக்கு பயம், ஏன்னா இவன் நிக்க ஏதாவது பண்ணிடுவானோன்னு. ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட்டா, இந்த பாருப்பா, நாங்க அந்த குடிசை வீட்டை விட்டு எப்படியாச்சும் வெளியில வரணும், எங்களுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்பட்டேன், அந்த கோவத்தால மட்டும்தான் தெரியாதனமா உன்னை அடிச்சிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு நல்லபடியா பேசிட்டு குட்டி பையன் நிக்கோட கையில மறுபடியும் கிஃப்ட கொடுத்துட்டு அமைதியா அந்த ஹீரோ கீழே வந்துருவான். அப்பதான் டிவியில ஒரு கத்திய பத்தி விளம்பரம் போயிட்டு இருக்கு. இத பார்த்ததுமே ஹீரோவுக்கு வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அந்த இறந்து போன ராபர்ட் உடம்புல கத்தி குத்து காயத்தை பார்த்திருப்பால, எங்க ஒரு வேலை இன்னைக்கு நைட்டு நமக்கும் அதே மாதிரியே காயம் வந்துருமோ, அந்த நிக்கு நம்மள கொலை பண்ணிருவானோன்னு உள்ளுக்குள்ள பயம் அதிகமாகுது. இதே டைம்ல பின்பக்கத்துல இருந்து ஏதோ ஒண்ணு விழக்கூடிய சத்தம் கேக்குது. சந்தேகத்துல பின்னாடி வந்து கவனிக்கும் போது அது ஒரு பெரிய பணப்பை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லவ மாதிரி பேசின ஹீரோக்குள்ள இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கெட்ட எண்ணங்கள் உருவாகுது. பணத்து மேல இருக்க ஆசையால எப்படியாச்சும் அந்த நிக்கோட கதையை முடிக்கணுங்கிற அளவுக்கு வந்துட்டான். நேரம் போக நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்க நேரத்துல வெளியில பயங்கரமான இடி மின்னல். இந்த சவுண்டை
கேட்டு ஹீரோயின் கண்ண முழிச்சு பார்த்தா பக்கத்துல தூங்கிட்டு இருந்த நிக்க காணோம். சரி கதவை திறந்து வெளியில போலான்னு நினைக்கும் போது இப்ப அது லாக் ஆயிருக்கு. யோ புருஷா கதவை தரன்னு ஹீரோயின் கத்திட்டு இருக்கா. அப்படியே கேமராவும் திரும்ப குட்டி பையன் நிக்க கை காலு வாயின்னு எல்லாத்தையும் கட்டி வீட்டோட ஹால்ல படுக்க வச்சுட்டு வெளியில குளிய தோண்டிட்டு இருக்கான். எதுக்காக? நிக்க சாகடிச்சு புதைக்கிறதுக்காக. ஆனா இத பார்க்கக்கூடிய ஹீரோயின் சும்மா இருப்பாளா? வீட்டோட மாடியில இருந்து பைப்பை பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா புருஷனுக்கே தெரியாம கீழே இறங்கிடுவா. நிக்க உடம்புல இருந்த கயிறு எல்லாம் அவுத்து விட்டுட்டு மலையோட மலையா இவங்க தங்கி இருந்த அந்த குடிசை வீடு இருக்குல்ல திரும்ப அதே இடத்துக்கு வந்துருவா. ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சு பின்னாடியே ஹீரோவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அங்க வரைக்கும் வந்துட்டான். பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல 12 மணி ஆக போகுது. 7வது நாளும் முடிய போகுது. நான் சாகிறதுக்குள்ள இந்த நிக்கோட கதையை நான் முடிச்சாக்கணும். இல்ல முடியவே முடியாது. நீ அந்த பணம் பங்களான்னு எல்லாத்தையும் வச்சுக்கோ. ஆனா எனக்கு என் பையன் மட்டும் போதும். அவனை எதுவும் பண்ணாதன்னு எவ்வளவுதான் கெஞ்சினாலும் கூட ஹீரோ அதையெல்லாம் கேட்காம வலுக்கட்டாயமா சாகடிக்க ட்ரை பண்ணுவான். அப்ப வேற வழி இல்லாம ஹீரோயின் கையில கிடைச்ச கத்தி எடுத்து டப்புன்னு ஹீரோவோட முதுகலையே ஒரு குத்து. ரத்த வெள்ளத்துல அதே இடத்துல சுருண்டு விழும்போது உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க ஹீரோவும் என்ன மன்னிச்சிருமா, நீயும் நானும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக மட்டும் தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணேன். மத்தபடி நீயும் இறந்து போன நம்மளோட பையன் மட்டும் தான் எனக்கு உலகம். இப்படி எல்லாம் பேசினபடியே பாவம் அந்த ஹீரோ இறந்து போயிடுவான். இது எல்லாத்தையுமே பக்கத்துல உட்கார்ந்தபடி நம்ம குட்டி பையன் நிக்கும் பாத்துட்டு இருக்கான். அப்ப இந்த ஹீரோனை பாருங்களேன், முதல்ல கத்திய தூக்கிட்டு நேரா நிக்குக்கு பக்கத்துல வருவா. குட்டி பையனை கொல்ல போறாளோன்னு நினைச்சா கிடையாது. அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டு உன்னை இங்க கொண்டு வந்தோம்ல அதான் எங்களோட தப்புன்னு சொல்லிட்டு கத்திய வச்சு தானே குத்திக்க போகும்போது அம்மா இப்படி எல்லாம் பண்ணாதீங்கம்மா அப்படி இப்படின்னு நிக்கு எவ்வளவு சொன்னாலும் கூட இல்லப்பா உன் மேல யாரு பாசம் வைக்க நினைச்சாலும் சரி அவங்களுக்கு இதான் முடிவுன்னு சொல்லிட்டு கத்திய தன்னோட நெஞ்சு பகுதியில குத்தினபடி ஹீரோயின் அதே இடத்துல இறந்து போயிடுவாங்க. என்னதான் ஹீரோ ஒரு பக்கத்துல பணத்து மேல இருக்க ஆசையால நிக்கையே சாகடிக்க ட்ரை பண்ணாலும் கூட எல்லா நேரத்திலையும் தான் பையன் தான் தனக்கு முக்கியம்னு தத்தெடுத்த பிள்ளையவே தான் பிள்ளையா நினைச்ச ஹீரோயின் மேல இந்த நிக்கிக்கு ஒரு தனி பாசம் இருக்கு. அதனாலேயே நேரா பக்கத்துல வந்தவன் உடம்புல குத்தி இருந்த கத்திய பிடுங்கி போட்டுட்டு அம்மா நீங்க என்ன விட்டு போக கூடாது, உங்களோட அன்பு எனக்கு தேவை அப்படி இப்படின்னு அழுதபடி காயம்பட்ட இடத்துல தன்னோட கைய வைக்கும் போது ஒரு பிரகாசமான வெளிச்சம் உருவாகுது. அப்படின்னா இந்த குட்டி பையன் சாதாரண மனுஷன் கிடையாது, ஒரு விதமான கடவுள். அப்படி இல்லன்னா ஏலியன்னு மைண்ட்ல வச்சுக்கலாம். தனக்குள்ள இருக்க சக்திகளை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினுக்கு திரும்ப உயிரை கொடுக்கிறான். அந்த வீட்டுக்குள்ள கடைசியில ஒரு பிரகாசமான வெளிச்சம் தெரியுற மாதிரி காட்டி அப்படியே அந்த இடத்துல 2வது கதையை முடிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன டவுட் வரும், அது எப்படி 7வது நாள் மட்டும் எல்லாரும் இறந்து போறாங்கன்னு. அதுக்கான காரணம் இங்க இருக்க நிக்கு கிடையாது, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயுமே இருக்க பண பேய். அது மட்டும் தான் அவங்கள தவறான பாதைக்கு கூட்டிட்டு போகுது. கடைசியில இங்க இருக்க ஹீரோ மாதிரி இதுக்கு முன்னாடி நிக்க தத்தெடுத்த அந்த அம்மா அப்பாக்கள் இறந்து போனதுக்கு காரணமாவும் இருந்திருக்கு. ஆனா ஹீரோயின் தன்னோட உண்மையான அன்பை காட்டினதால அவங்க இறந்தே போயிருந்தாலும் கூட அவங்கள மிஸ் பண்ண முடியாம முதல் முறையா நிக்கும் தனக்குள்ள இருக்க சூப்பர் பவரை பயன்படுத்தி அவங்களுக்கு திரும்ப உயிரை கொடுக்கிற மாதிரி காட்டி இந்த கதையை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த கதை மூலமா என்ன புரிஞ்சதுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப அப்படியே 3வது கதைக்குள்ள போலாமா? இந்த கதை நடக்கக்கூடிய காலகட்டம் 2022 ஜகார்த்தாவை காட்டுறாங்க. கருப்பு காஸ்டியூம்ல வெள்ளையா ஒரு பொண்ணு இருக்கால, இவதான் நம்ம கதையோட ஹீரோயின். பக்கத்துல இருக்குது அவளோட ப்ரொடியூசர். ஆக்சுவலா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி போயம்ஸ் அண்ட் பெயின்னு ஒரு சூப்பரான புக் ரிலீஸ் பண்ணாங்க. நினைச்சதை விட அந்த புத்தகத்துக்கு அதிக வரவேற்பு. அதனால மறுபடியும் இந்த கண்ணாடிக்கார உதவியால இப்ப 2வது புக்கை ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்காக ஹீரோயின் பிரஸ் மீட்டும் வச்சிருக்கா. முன்கூட்டியே இவங்க ஹீரோயினோட புத்தகத்தை படிச்சிருப்பாங்க. அது முந்தைய கதை போல சூப்பரா இல்லங்கிற ஒரே காரணத்தால மட்டும்தான் முக்காவாசி பேர் இந்த மீட்டிங்கே வரல. நடக்கிற விஷயங்களை பார்த்து ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து தன்னோட ஜீப்பை சரி பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா கண்ணாடிக்காரன் கால் பண்றான். என்ன ஏதுன்னு கேட்கும்போது தபரமா நீ ரிலீஸ் பண்ண புத்தகம் நினைச்சதை விட மக்களோட பார்வையில ரொம்ப நெகட்டிவா போயிட்டு இருக்கு. யாருமே அந்த புத்தகத்தை விரும்பல. இது மூலமா மார்க்கெட் வேல்யூ கம்மியாகி நமக்கு எக்கச்சக்கமான இழப்பு. ஆக்சுவலா ஹீரோயினே தாங்கிட்ட இருந்த சொத்துக்களை அடமானம் வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த 2வது புத்தகத்தையே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்கிறதால ரொம்ப சோகமாயிடுவா. அப்பதான் கண்ணாடிக்காரனும் தபரமா உன்னை என்னோட சொந்த பொண்ணு மாதிரி பாத்துட்டு இருக்கேன். அதனால ஒரு சின்ன அட்வைஸ், உன்னோட இழப்பை எல்லாம் திரும்ப மீட்டெடுக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, நீ போயம்ஸ் அண்ட் பெயின்னு ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணல, அதோட சீக்வலா இன்னொரு புத்தகத்தை எழுதினா மட்டும்தான் மக்கள் ஆர்வமா வாங்கி அதை படிப்பாங்க. உன்னோட ரைட்டர் பேரும் இந்த உலகத்துல நிலைச்சு நிக்கும். ஐயோ சார், என்னால அந்த புத்தகத்தோட சீக்வலை மட்டும் எழுதவே முடியாது, இருந்தாலும் யோசிச்சு பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காலை கட் பண்ணிடுவா. ஆனா எதுக்காக இவளுக்குள்ள இந்த பயம் தான் தெளிவா தெரியல. அதுக்கப்புறமா தன்னோட லேப்டாப்ல போயம்ஸ் அண்ட் பெயின்னு ஒரு கதை எழுதிருப்பாங்கல்ல, அந்த டைம்ல எடுத்த ஒரு சில வீடியோக்கள் இருக்கும். இப்ப அதை பிளே பண்ணி பாக்குறா. என்னோட பேரு ஜெசி, நான் இப்ப போயம்ஸ் அண்ட் பெயின்னு ஒரு சூப்பரான கதை எழுத போறேன். இதுல நடக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு அப்பாவி பொண்ணு சைக்கோ புருஷன்கிட்ட மாட்டி பல வருஷங்களா ஒரு பங்கருக்குள்ளேயே அடைபட்டு கிடக்குறா. ஒவ்வொரு நாளும் அவங்கிட்ட அடி உத சித்திரவதைகளை அனுபவிச்சுட்டு இருக்கா. அந்த பொண்ணோட பேரு மேரி. நேத்து நைட்டு கதை எழுதலான்னு உட்கார்ந்தேன், ஆனா என்னாச்சுன்னு தெரியல, பாதியிலேயே தூங்கிட்டேன். காலையில கண்ண முடிச்சு பார்க்கும்போது போயம்ஸ் அண்ட் பெயின்ஸோட கதைய எனக்கே தெரியாம 10 பக்கத்துக்கு எழுதியிருக்கேன். அது மட்டும் கிடையாது, கதைக்குள்ள இருக்க கதாபாத்திரம் என்னெல்லாம் ஃபீல் பண்ணுதோ அதை என்னால இந்த நிஜ உலகத்திலையும் ஃபீல் பண்ண முடியுது. நான் முதல்ல மருத்துவரை செக் பண்ணி ஆகணும்னு பேசிட்டு இருக்கா. இப்ப அடுத்த 2வது வீடியோவை செக் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு மறுபடியும் மேரியோட புக்கை பத்தி எழுத ஆரம்பிச்சேன். வழக்கம் போலதான் நான் இப்ப தூங்குனேன், என்னாச்சுன்னு எதுவும் ஞாபகத்துல இல்ல. ஆனா காலையில கண்ண முழிக்கும் போது
போது 40 பக்கத்துக்கு கதை எழுதப்பட்டிருக்கு. பிரச்சனை அது மட்டும் கிடையாது. கதையில மேரி தன்னோட புருஷன் தலையில அடிச்சதால பயங்கர தலைவலியோட இருந்திருப்பா. அதே வழிய காலையில தூக்கத்தை விட்டு கண்ணம்பிக்கும் போது என்னாலையும் ஃபீல் பண்ண முடியுது. கட் பண்ணா இப்ப 3வது வீடியோவை பிளே பண்ணி பார்க்கும்போது, ஹாய், நான் தான் உங்க ஜெசி. ரைட்டர்ஸ்க்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னன்னு கூகுள்ல செக் பண்ணி பார்த்தேன். அப்ப எனக்கு தெரிய வந்த விஷயங்கள் ஒன்னே ஒண்ணுதான். ஒரு ரைட்டர் தன்னோட கதை எழுதும் போது அதுல உள்ள கதாபாத்திரங்கள் மாதிரியே அவங்களுக்கு உணர்வுகளும் ஒரு சில வழிகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இதெல்லாம் மத்தவங்க பார்வையில ரொம்ப நார்மல் தான் போல. நான் தான் பெரிய விஷயமா நினைச்சுக்கிட்டேன். சோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு போயம்ஸ் அண்ட் பெயின்ங்கிற கதையை திரும்ப கண்டினியூ பண்றதுக்கு மனசு இல்ல. ஏன்னா அந்த கதை மூலமா இவளுக்கு வரக்கூடிய வழிகளை தாங்க முடியல. கரெக்டா அதே டைம்ல இவளுக்கு ஒரு மெயில் வருது. என்ன இதன் படிச்சு பார்க்கும்போது இவங்க வீட்டை ஜப்தி பண்ண போறாங்களா, அதுக்கான மெயில் தான் இது. இப்ப வர வழி கிடையாது. புது புக் ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் இவளுக்கு பணம் கிடைக்கும், தன்னோட வீட்டையும் காப்பாத்திக்க முடியும். அதனால கண்ணாடிக்கார ப்ரொடியூசருக்கு கால் பண்ணி, சார் ஏற்கனவே எனக்கு பண பிரச்சனை இருக்கு, இதுக்கிடையில கண்டிப்பா என்னால மறுபடியும் ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. என்னோட கதையை நீங்க ரிலீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணீங்கன்னா அது மூலமா வரக்கூடிய காசை ஆளுக்கு பதியா பங்கு போட்டுக்கலாம். என்ன சார், ஓகேவா? ஆக்சுவலா அந்த கண்ணாடிக்காரன் ஹீரோயினை தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி தான் பாத்துட்டு இருப்பான். அதனால வேற வழி இல்லாம இவனும் சரின்னு சம்மதிக்கிறான். அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ள பயத்தோடயே போயம்ஸ் அண்ட் பெயின்ங்கிற கதையோட சீக்வல் எழுத ஆரம்பிக்கிறா. முதல் வரியை எப்படியே எழுதிடுவா. ஆனா 2வது வரியை எழுதுறதுக்கு இவளுக்கு சரியான வார்த்தைகள் அமைய மாட்டேங்குது. சோ குழப்பத்துல அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு லைட்டா கீபோர்ட தட்டும் போது சடனா என்னாச்சுன்னு தெரியல, பயப்புள்ள அதே இடத்துல தூங்கி போயிட்டா. காலையில விடிஞ்சும் போச்சு. அடச்ச, முதல் நாளே மோசமாயிடுச்சுன்னு கடுப்புல குளிக்கலாமேன்னு பாத்திங் டப்புக்கு வரும்போது சடனா முதுகு பயங்கரமா எரிய ஆரம்பிக்குது. சந்தேகத்துல கண்ணாடியை கவனிக்கும் போது ஏதோ கட்டைய வச்சு அடிச்ச மாதிரி ஒரு சின்ன தழும்பு தெரியுது. பயந்து போனவ அவசர அவசரமா கம்ப்யூட்டருக்கு பக்கத்துல வந்து என்ன எழுதிருக்கான்னு கவனிக்கும் போது பயபுள்ளைக்கு சம ஷாக்கு. என்ன கிட்டத்தட்ட 30 பக்கத்துக்கு இவளையே அறியாம இவ மனசுக்குள்ள என்னெல்லாம் எழுதணும்னு நினைச்சிருப்பாளோ அது எல்லாமே கதையா எழுதப்பட்டிருக்கு. கூடவே கதையில வரக்கூடிய அந்த மேரி பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை புருஷங்காரன் கட்டைய வச்சு அடிச்சிருக்கான். அது மூலமா முதுகுல ஒரு காயம் ஏற்பட்டிருக்குன்னு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆக்சுவலா இப்ப அதே காயம் தான் ஹீரோயினுக்கும் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே பயத்துல இருந்தவளுக்கு இப்படி ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா இதுக்கப்புறம் இந்த கதையை கண்டினியூ பண்றதுக்கு மனசே வரல. சோ மறுபடியும் அந்த கண்ணாடிக்காரனை பார்த்து, நான் இந்த கதையை எழுத மாட்டேன்னு சொல்ல வருவா. அதே டைம்ல அவனை பாருங்களேன், ஏமா நீ இப்ப எழுதிட்டு இருக்க புது கதையோட வரிகளை நான் படிச்சு பார்த்தேன். அட அட அட, என்னமா எழுதிருக்கிற? சார் ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க என்னோட கதையை படிச்சீங்களா? அட ஆமாமா, நீ எழுதுற எல்லாத்தையுமே பாக்குறதுக்கு ஒரு ப்ரொடியூசரா எனக்கு உரிமை இருக்கு. அதனாலதான் காலையில விடிஞ்சதுமே நானும் என் டீமும் படிச்சு பார்த்தோம். மொத்த பேருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. சரி, கண்ணாடிக்காரன் வேற எப்படி சொல்லிட்டான், கதைய பாதியில முடிக்க மனசும் வரல. சோ ஒரு சின்ன பிளான் போடுறா. கண்ணாடிக்காரனுக்கு வீடியோ கால் பண்ணிட்டு, சார் நான் இப்ப கதை எழுத போறேன், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கண்டிப்பா நான் தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நீங்க தான் கவனிக்கணும். ஒருவேளை நான் என்னோட சுய கட்டுப்பாட்டுல இல்லன்னா நீங்க தான் என்ன எழுப்பி உண்டுன்னு சொல்லிட்டு தான் இப்ப ஹீரோயின் கதை எழுத ஆரம்பிக்கிறாங்க. பொறுமையா கீபோர்ட தட்டும் போது மறுபடியும் நம்மால் டப்புன்னு தூங்கிடுவா. கூடவே அவளோட கண்கள் வெள்ளையடிச்சு தன்னையே அறியாம கீபோர்ட்ல கதையை டைப் பண்ண ஆரம்பிக்கிறா. பிரச்சனை இப்ப இது மட்டும் கிடையாது. இவ்வளவு நாளா இவளுக்கு அந்த கதையில வரக்கூடிய கதாபாத்திரம் என்னெல்லாம் வேதனைகளை அனுபவிக்குதோ அது எல்லாமே இவளோட உடம்புல காயங்களா ஏற்படும் இல்லையா. ஆனா இப்ப இவன் அந்த கதாபாத்திரத்தோட உடம்புக்குள்ளேயே போன மாதிரி ஃபீல் ஆகுது. கண்ணுக்கு முன்னாடி இருக்க மேரியோட புருஷன் கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கான். அந்த வழியா ஹீரோயினால இங்கேயும் ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கப்புறமா பக்கத்துல வந்த குழந்தையும், அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, அப்பா நம்ம 2 பேரையும் கொன்றுவாரா? சேச்சே, அப்படிலாம் கிடையாதுமா, கண்டிப்பா நம்ம இந்த இடத்தை விட்டு பாதுகாப்பா என்னைக்காவது ஒரு நாள் வெளியில போக முடியும். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஆழ்ந்த இல்யூஷனுக்குள்ள இருக்க ஹீரோயின் டக்குன்னு கண்ண முழிக்கிறாங்க. பார்த்தா கூட அந்த கண்ணாடிக்காரர் இருக்கான். சார் என்னாச்சு எனக்கு? அதைத்தான் நானும் உங்ககிட்ட கேக்குறேன். நல்லா கதை எழுத உட்கார்ந்த, ஆனா கொஞ்ச நேரத்திலேயே நீ உன் கட்டுப்பாட்டை இழந்துட்ட. அதான் உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்துகிட்டு வேக வேகமா நான் கார் எடுத்துக்கிட்டு உன் வீட்டுக்கு வந்தேன். சந்தேகத்துல ஹீரோயினும் கம்ப்யூட்டரை செக் பண்ணி பார்க்கும்போது முன்னாடி 30 பக்கம் தான் எழுதப்பட்டிருந்துச்சுல்ல, இப்ப 41 பக்கம் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா ஹீரோயினும் கண்ணாடிக்காரனை தனியா கூப்பிட்டு, சார் நான் கதையில என்னெல்லாம் எழுதுறனோ அந்த மேரி பொண்ணு எதையெல்லாம் ஃபீல் பண்றாளோ அது எல்லாத்தையும் என்னால எங்கேயும் ஃபீல் பண்ண முடியுது. அந்த காயங்கள் எனக்கும் ஏற்படுது. அட இத பத்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டோமாமா, இது ரைட்டர்ஸ்க்கு வரக்கூடிய ஒரு தனிப்பட்ட பிரச்சனை. ஐயோ சார், ஆரம்பத்துல நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா என் கழுத்துல இருக்கக்கூடிய இந்த தடயத்தை பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கதைப்படி மேரியா அவளோட புருஷன் கழுத்தை நெரிச்சு சாகடிக்க பார்த்தான். அந்த கலவரத்தோட அடையாளம் தான் இது எல்லாமே. சரிமா, அப்படின்னா இந்த கதையில இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்னா தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீ அந்த கதையை எழுத தேவையில்ல சார். ஆனா அங்கதான் இன்னொரு பிரச்சனை. நான் இவ்வளவு நாள் அந்த கதையில வர மாதிரி காயங்களை மட்டும் தான் ஃபீல் பண்ணேன். ஆனா இன்னைக்கு உண்மையாவே நான் அந்த மேரி பொண்ணு உடம்புக்குள்ள இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். கதையில வர மாதிரியே அவ இப்ப ஒரு பங்கருக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கா. அவ புருஷன் முகத்தையும் பார்த்தேன். ஒருவேளை நான் எழுதக்கூடிய கதை நிஜமாவே மேரிங்கிற பொண்ணுக்கு கதையா நடந்தா என்ன பண்றது? நான் எப்படியாச்சும் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு காப்பாத்தணும். இதுக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி நான் இந்த கதையை கண்டினியூ பண்றது மட்டும்தான். சரிமா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வந்தவ மறுபடியும் கதை எழுத உட்கார்றா. வழக்கம் போல ஹீரோயின் இப்ப அந்த மேரி உடம்புக்குள்ள வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அப்ப அங்க இருக்கக்கூடிய குட்டி பொண்ணும், ஆமா எனக்கு வெளி உலகத்தை பத்தி ஒரு கதையை சொல்றீங்களா? பயலுக்கு மேரியும், உங்க அப்பா ஆரம்பத்துல ரொம்ப நல்லவர் மாதிரி தான் என்கிட்ட பேசினாரு. ஒரு பிரெஞ்சு உணவகத்துல எனக்கு ஒரு ரிங்க கொடுத்து ப்ரப்போஸும் பண்ணாரு. சரி நல்ல மனுஷனா இருக்காரு, காதல ஏத்து பொண்ணு நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் யாரு கண்ணு பிடிச்சோ என்னமோ தெரியல, அந்த ஆளு இந்த
பங்கருக்குள்ளேயே அடைச்சு வச்சுட்டான். சொல்ல போனா நீயும் இங்கதான் பிறந்த. மேரி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே தான் கையை கவனிக்கும் போது வெட்டிங் ரிங்கை இப்ப காணோம். ஐயோ உங்க அப்பா திரும்ப வரதுக்குள்ள நான் அதை கண்டுபிடிச்சாக்கணும். அப்படி இல்ல அந்த ஆளு அடி அடி நடிப்பான். ஆளுக்கு ஒரு பக்கத்துல பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல வெளியில போன அந்த புருஷன்காரன் திரும்ப உள்ள வந்துட்டான். என்னாச்சு? உங்க ரெண்டு பேரும் முகமும் பார்க்க ரொம்ப பயந்த மாதிரி இருக்கு. ஆமா உன் கையில என்ன மறைச்சிட்டு இருக்க? ஓ சர்ப்ரைஸா? எங்க காட்டு. சைக்கோ புருஷன் கைய பார்த்ததுமே மோதிரம் இல்லங்கிற விஷயம் தெரிஞ்சு சம கோவத்துல இருக்கான். ஓஹோ என் மேல இருந்த காதல் கம்மியாயிடுச்சு, அதனாலதான் மோதிரத்தை கழட்டிட்ட அப்படிதானே? ஐயோ அப்படிலாம் கிடையாதுங்க, எனக்கே தெரியாம மோதிரம் எங்கேயோ விழுந்துருச்சு. என்கிட்டயே கதவுறியான்னு மேரியோட வயிற்றுலயே மாங்கு மாங்குன்னு குத்துறான். இந்த வழியை ஃபீல் பண்ணிட்டு ஹீரோயினும் தொப்புன்னு கீழே விழுந்துருவாங்க. பார்த்தா அடுத்த நாள் காலையிலேயே விடிஞ்சு போச்சு. இப்ப ஹீரோயினுக்கு தனக்கு காயப்பட்டது கூட பெரிய விஷயமா தெரியல. கதைக்குள்ள இருக்க அந்த மேரியை எப்படி காப்பாத்த போறோம்? அந்த சைக்கோ அவளை எவ்வளவு டார்ச்சர் பண்ணுவான்னு அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நேரா மருத்துவர்கிட்ட வந்தவங்க உடம்ப ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது விலா எலும்பு வீங்கி இருக்க விஷயத்தையும் தலையில ஒரு சில காயங்கள் இருக்க விஷயத்தையும் கவனிக்கிறாங்க. இந்த பர்மா நீ ஒரு 10 நாளைக்கு பெட் ரெஸ்ட் எடுத்தா மட்டும்தான் உன்னால அடுத்த வேலையை நிம்மதியா பார்க்க முடியும். பிரச்சனை அது மட்டும் கிடையாது, உன் உடம்புல இந்த மாதிரி காயங்கள் ஏற்பட்டுருக்குன்னா யாரோ ஒருத்தர் உன்னை தாக்கினதுக்கான அடையாளங்கள் தெரியுது. உண்மையை சொல்லுமா? அது யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா நான் போலீஸ் கிட்ட சொல்லி உனக்கு ஹெல்ப் பண்றேன். அட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து வீட்டுக்கு வராங்க. கண்ணாடிக்காரனும் இங்க தான் இருக்கா. சார் நான் இந்த முறை கதைக்குள்ள போகும்போது என் உடம்புல சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டா பிரச்சனை கிடையாது, ஆனா சாகர நிலைமைக்கு போயிட்டா நீங்க தான் என்ன எப்படியாச்சும் வெளியில கொண்டு வரணும். பதிலுக்கு இவனும் சரின்னு சொல்ல இப்ப ஹீரோயின் மறுபடியும் அந்த மேரி உடம்புக்குள்ள வந்துட்டா. கண்ணுக்கு முன்னாடியே அந்த குட்டி பொண்ணு இருக்கா. அப்பதான் பேச்சு வாக்கல, ஆமா எனக்கு வெளி உலகத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆசை, ஆனா அப்பா உயிரோட இருக்க வரைக்கும் அதை பண்ணவே மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நம்ம இறந்து போயிட்டா நம்மளால வெளி உலகத்துக்கு போக முடியுமா? ஐயோ சொல்லும் எதுக்காக பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க? இந்த பேரு நீ முதல்ல வெளியில போனதுக்கு அப்புறமா பள்ளிக்கூடம் போகணும், காலேஜ் போகணும், வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணணும், அப்புறம் ஒன்ன மாதிரியே ஒரு அழகான குழந்தையும் பெத்துக்கணும். இப்படி பேசிட்டு இருக்கும் போது மேரி உடம்புக்குள்ள இருந்து நம்ம ஜெசி பேச ஆரம்பிக்கிறா. நீ யாரு? இப்ப எங்க இருக்க? நான் உனக்கு உதவி பண்ணதான் ஆசைப்படுறேன்னு. பதிலுக்கு மேரியும் உனக்கு என்ன வேணும்? நீ யாருங்கிற உன்னோட முகத்தை காட்டு, அப்பதான் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். உடனே மேரி அங்க கண்ணாடியை தேடி பாக்குறா. அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல. அதனால தரையில ஊத்தி கிடக்கிற தண்ணியில தான் முகத்தை காட்டும் போது அச்சு அசல் அந்த பொண்ணோட உருவம் ஹீரோயின் மாதிரியே இருக்கு. இத பார்த்து மிரண்டு போன ஹீரோயின் தன்ன மாதிரியே ஒரு உருவம் இருக்குன்னா கண்டிப்பா தான் பெத்தவங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இந்த இடத்தை விட்டு நேரா தான் அம்மா அப்பா கிட்ட வரா. அப்பா அம்மா எனக்கு தங்கச்சி இருக்காளா? ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கக்கூடிய அவங்களும் இந்த பர்மா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா ஒரு பத்திரிகையாளரா வேலை பார்த்தாரு. அப்ப இவரு பண்ண ஒரு சின்ன தப்பால அரசாங்கத்தை சேர்ந்தவங்க இவரை கைது பண்ணி ஜெயிலுக்கு அடைக்க வேண்டிய நிலைமை. அதனால உங்க ரெண்டு பேரையும் ஒழுங்கா பாத்துக்க முடியாதுங்கிற பயத்தாலேயே வெவ்வேறு குடும்பத்துக்கு உங்களை தத்து கொடுத்துட்டாங்க. ஆனா சிறையை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா உன்னை தத்து கொடுத்த குடும்பத்துக்கிட்ட பேசி எப்படியோ உன்னை கொண்டு வந்தாச்ச. ஆனா உன் தங்கச்சி அவ எங்க போனா என்ன ஆச்சுன்னு எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. சொல்ல போனா இப்ப வரைக்குமே உனக்கே தெரியாம உன் தங்கச்சியை தேட சொல்லி நான் ஒரு ஆளுக்கு பணமும் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா ஏமா இந்த விஷயத்த முன்னாடியே என்கிட்ட சொல்லல? சொல்ல கூடாதுன்னு கிடையாது, சொல்ற அளவுக்கு எங்களுக்கு மனதைரியம் இல்ல, என்ன மன்னிச்சிருமா. இப்ப உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் திரும்ப வீட்டுக்கு வரா. யோ கண்ணாடி, இந்த முறை என் உயிரை பணைய வச்சு நான் அந்த கதைக்குள்ள போறேன். சாகர நிலைமை வந்தாலும் சரி மேரிய காப்பாத்தாம வெளியில வரதா கிடையாது. வழக்கம் போல கதை எழுத ஆரம்பிச்சதுமே ஹீரோயின் இப்ப மேரி உடம்புக்குள்ள வந்துருவா. அப்பதான் மேரி பொண்ணுக்கு நினைக்கிறத விட உடம்பு முடியல, பயங்கரமா காய்ச்சல் அடிக்குது. உடனே பங்கர் கதவு தட்டி அந்த சைக்கோவை உள்ள வர வைக்கிறா. என்னாச்சு? ஏன் ஆக்டிங் போட்டுட்டு இருக்க? ஏங்க நம்ம பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க அவளை உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போயாகணும். எது மருத்துவமனைக்கா? குழந்தை யாருன்னு கேட்டா நான் அவங்க கிட்ட என்ன சொல்லுவேன்? அதெல்லாம் செட் ஆகாது, கொஞ்ச நேரம் விட்டா அதே சரியாயிடும். யோ நீ எல்லாம் என்னையா மனுஷன்? உன்ன போய் நான் காதலிச்சேன், புள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன், இதே இடத்துல வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. பாரா உனக்கு என் சட்ட மேல கைய வைக்கிற அளவுக்கு தைரியமா? இந்தா வாங்கிக்கோன்னு மூஞ்சி மேலேயே டம்மு டம்முன்னு குத்துறான். பயங்கரமா அடிபடுது. என்னதான் மேரி இந்த வழியெல்லாம் பொறுத்துக்கிட்டாலும் கூட அவ உடம்புக்குள்ள இருக்க ஹீரோயினால ஏத்துக்க முடியல. சோ திரும்ப அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. முதல்ல ஒரு கூர்மையான பென்சில் எடுத்த அந்த சைக்கோவோட கையிலேயே ஒரு குத்து. கோவத்துல அவன் திரும்ப இவள சாகடிக்கவே ட்ரை பண்ணுவான். அப்ப லைட்டா வாயை திறந்து கத்தும் போது இவன் உடம்புக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பவர் வெளியில வர மாதிரி ஃபீல் ஆகுது. அப்ப தன்னையே அறியாம மேரி உடம்புக்குள்ள இருந்த ஹீரோயினோட ஆன்மா இப்ப அந்த சைக்கோ உடம்புக்குள்ள போயிடுச்சு. கூடவே இவளால இந்த மேரிய கண்ட்ரோல் பண்ண மாதிரி சைக்கோ உடம்ப கண்ட்ரோலே பண்ண முடியல. நிக்கக்கூடிய இடம் வேற ஒரு உலகமா மாற ஆரம்பிக்குது. கண்ணுக்கு முன்னாடி ஒரு கதவும் தெரியுது. முடிஞ்ச வரைக்கும் அந்த சைக்கோவை கண்ட்ரோல் பண்ணி அங்க இருக்க கதவை திறக்கும் போது ஏலியன்ஸோட உலகம் மாதிரியே ஒரு இடம் தெரியுது. என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே டக்குன்னு அந்த சைக்கோ பையன் ஹீரோயினோட ஆன்மாவை வெளியில தள்ளிடுவான். திரும்ப அது மேரி உடம்புக்குள்ளேயே போயிடுச்சு. அப்பதான் தன்னோட கண்ணை தேய்க்கும் போது அவனோட கருவெளி ரெண்டுமே டப்புன்னு கலண்டு விழுந்துரும். முழுக்க முழுக்க அவனோட கண்கள் ரெண்டுமே கருப்பா இருக்கு. மேரிக்குமே இதை பார்த்து சமஷாக்கு. அவசர அவசரமா அந்த சைக்கோ மறுபடியும் பங்கரை விட்டு வெளியில போயிடுவான். அப்பதான் மேரி உடம்புக்குள்ள இருக்க ஹீரோயினும் அங்க இருக்க கட்டலுக்கு அடியில ஒரு சின்ன பேட்ச் இருக்க விஷயத்தை கவனிக்கிறா. சந்தேகத்துல அது என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது இது அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் எழுதப்பட்டிருக்கு. உடனே இல்லூஷனை விட்டு வெளியில வந்த ஹீரோயினும் அவ இருக்கக்கூடிய இடத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். மேரி இப்ப ஆபத்துல இருக்கா, நம்ம உடனே அங்க போயாகணும். கண்ணாடிக்காரன் காரை ஓட்டுவான். அப்ப ஹீரோயின் அரசு அதிகாரிகளுக்கு தனியா எங்கேயாவது வீடு கொடுப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கான்னு செக் பண்ணும்போது நினைச்ச மாதிரியே அந்த இடமோ அங்க வாழக்கூடிய
இருக்கக்கூடிய ஆளுங்களோட போட்டோ இருக்கு. அதுல ஒரு போட்டோல இவ அந்த இல்யூஷன்ல பார்த்த சைக்கோ பையனோட மூஞ்சும் இருக்கு. செக் பண்ணி பார்க்கும்போது வீட்டு நம்பரையும் அதுக்கு முன்னாடி இருந்து போட்டோ எடுத்த சைக்கோ அப்புறம் அவனோட பொண்டாட்டி புள்ளைங்க இவங்களோட போட்டோவும் இருக்கு. அப்படின்னா அந்த பைபிள்ல மேரி இல்லாம இன்னொரு கல்யாணமும் பண்ணிருக்கான் போல. உடனே கூகுள் மேப்பை போட்டு இவங்க ஒரு பக்கத்துல கார்ல போக அப்ப திடீர்னு ஹீரோயினுக்கு மறுபடியும் இல்யூஷன். அதுல பாவம் மேரியோட குட்டி பொண்ணும் அம்மா என்னால முடியலமா மயக்கமா வருதுன்னு கதறி எழுதிட்டு இருக்கா. ஒரு பக்கத்துல எப்படி தன்னோட புள்ளைய காப்பாத்த போறோம்னு பயம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கத்துல வெளியில போன சைக்கோ கண்டிப்பா நீ மேரி கிடையாது, யாரு நீ, ஏன் உடம்பையே கண்ட்ரோல் பண்ண பாக்குறியான்னு சுத்தியலை பயன்படுத்தி டப்புன்னு மண்டையில உரட்டி இல்யூஷனை விட்டு ஹீரோன்னு வெளியில விட்டாங்க. போச்சு என் தங்கச்சியோட ஊருக்கு ஆபத்து. சரி சரி ரொம்ப பதறாத, ஏற்கனவே நம்ம அந்த சைக்கோவோட வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறமா கதவை திறந்துகிட்டு வேக வேகமா உள்ள வராங்க. அந்த சைக்கோவோட பொண்டாடி தான் கதவை திறக்கிறாங்க. ஏமா எங்கம்மா உன் புருஷன் உள்ள ஒரு முக்கியமான வேலையில இருக்காரு. ஆமா நீங்க யாரு? நாங்க 2 பேரும் போலீஸ்காரங்க, ஒரு சின்ன கேஸ் பத்தி விசாரிக்க இங்க வந்தோம். கரெக்டா அதே டைம்ல அந்த சைக்கோ பையன் கதவை திறந்துகிட்டு வெளியில வருவான். துப்பாக்கி முனையில நம்ம கண்ணாடிக்கார அவனை வளைச்சு பிடிச்சிட்டான். இந்த சின்ன கேப்ல சைக்கோ எந்த அறையை விட்டு வெளியில வந்தானோ இப்ப அதே அறைக்குள்ள வந்த ஹீரோயின் அங்க இருக்க தரைக்கடியில ஒரு பங்கர் இருக்க விஷயத்தை கவனிக்கிறா. அவசர அவசரமா உள்ள வந்து பார்த்தா இல்லூஷன்ல தெரிஞ்ச மாதிரியே உண்மையாவே இவளோட தங்கச்சி இங்கதான் இருக்கா. பாவம் சுத்தியில அடிபட்டதால அதே இடத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. கடந்த சில வருஷங்களாவே எனக்கு உன்னை பத்தி அடிக்கடி கனவு வரும். ஆனா நீ ஏன் உருவத்தில் இருக்கதால அது நிஜமா பொய்யான்னு புரியாம நான் எல்லாத்தையும் விளையாட்ட எடுத்துக்கிட்டேன். என்னையும் என் பொண்ணையும் காப்பாத்த இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. லூசு மாதிரி பேசாத. இந்த பாரு என்னால உன்னை காப்பாத்த முடியும், வா உடனே மருத்துவமனைக்கு போலாம். இல்லக்கா என்னால கண்டிப்பா உயிர் பிழைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் இறந்து போனாலும் பரவாயில்ல, இந்த நரகத்துல இருந்து என் பொண்ணை மட்டும் எப்படியாச்சும் கூட்டிட்டு போயிடு. இந்த மாதிரி அழுதபடியே பேசிட்டு பாவம் மேரி அதே இடத்துல இறந்து போயிடுவா. தன்னோட தங்கச்சி இறந்து போன வேதனையால ஹீரோயினும் கதறி அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா உடம்பு முடியாம இருக்க அந்த மேரியோட பொண்ணை தூக்கிட்டு சைக்கோ கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில வந்துருவாங்க. ஒரு 2-3 நாள்ல குழந்தையோட உடல்நிலை குணமானதுமே திரும்ப மறுபடியும் அதே சைக்கோவோட வீட்டுக்கு வராங்க. ஏன்னா தன்னோட தங்கச்சியை இங்கதான் அவன் சாகடிச்சான், அந்த பங்கர் இங்கதான் இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்காக கூட்டிட்டு வருவா. ஆனா அங்கதான் ஹீரோயினுக்கு பயங்கரமான ட்விஸ்ட். என்ன கதவை திறந்து பார்த்தா லாஸ்டா உள்ள வந்தப்ப அங்க ஒரு சின்ன அறைதான் இருந்திருக்கும்ல. ஆனா இப்ப அதுக்கு பதிலா ஒரு பெரிய ரூமே இருக்கு. தரைக்கடையில பங்கரையும் காணோம், தன்னோட தங்கச்சியவும் காணோம். மேடம் நீங்க ஏதோ கனவு கண்டிருக்கீங்க போல, நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் இங்க இல்ல. ஒரு நிமிஷம் ஹீரோயினுக்கு தலைகால் புரியல. கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய சைக்கோ தான் தான் மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் வீட்டுல இருந்த அறைய கூட மறைய வச்சிருக்கான். என்ன ஒரு சீன்ல அவனோட கண்களே முழுக்க முழுக்க கருப்பா மாறி இருக்கும். அப்படின்னா அவன் ஒரு மனுஷன் கிடையாது, ஒரு விதமான ஏலியனோ அப்படி இல்லனா ஒரு சாத்தானா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு தான் தங்கச்சி குழந்தைய பாதுகாத்தாவே போதும்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அந்த இடத்தை விட்டு கிளம்புற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல 3வது பாகத்தை முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த கதையில இருந்து எனக்கு புரிஞ்ச ஒண்ணு ஆரம்பத்துல மேரி தன்னோட உண்மையான காதல் அதை அந்த சைக்கோ தான் நினைச்சு அவனோட காதலை ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஆனா அதுக்கு பிறகு அவளுக்கே தெரிஞ்சிருக்கும் அவன் ஒரு மனுஷன் கிடையாது, அரக்கன்னு. அதே மாதிரிதான் ஊருக்குள்ள இருக்க நிறைய பொண்ணுங்க அவசரப்பட்டு ஒரு பையனை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடிக்கிறான் மிதிக்கிறான்னு கதறி அழ வேண்டியது. மறக்காம உங்களுக்கு இந்த கதையில இருந்து என்ன புரிஞ்சுதுங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப 4வது கதைக்குள்ள போலாம். இது நடக்கக்கூடிய காலகட்டம் 1985. ஜகார்த்தா கடற்கரையை ஒட்டி வாழக்கூடிய ஒரு கிராம மக்கள் அங்க கிடைக்கக்கூடிய குட்டி குட்டியான மத்தி மீன்களை பிடிச்சு அது மூலமா கிடைக்கிற பணத்தின் மூலமா தங்களோட வாழ்க்கையை ஓட்டக்கூடிய ஒரு மக்கள். சோ வழக்கம் போல கடலுக்கு வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கக்கூடிய சிப்பிகளையும் மீன்களையும் பொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல பச்சை நிறத்துல பேக மாட்டிட்டு இருக்கான்ல இவனை ஷார்ட்டா எடின்னு மைண்ட்ல வச்சுப்போம். பக்கத்துல இருக்க மீசக்காரனே மைண்ட்ல வச்சுப்போம். அப்பதான் பேச்சு வாக்கல, ஏண்டா இந்த ஹீரோ பையனை பத்தியா, நம்ம எல்லாம் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து மீன் பிடிப்போம், ஆனா இவன் மறையறதுக்கு முன்னாடியே இங்க வந்து மீன் பிடிக்க ஆரம்பிச்சிடறான். சோ நம்மளை விட அதிகமா சம்பாதிக்கிறதே அவன் தான். ஆனா மீசக்காரா உனக்கு தண்டா செம்ம வசதி, ஏன்னா ஹீரோவோட பொண்டாட்டிய நீ ஈஸியா சைட் அடிக்கலாம் பாரு. அட பாவி வாய வச்சுக்கிட்டு சும்மாருன்னு எடி கூட சண்டை போடுவான். ஆனா ஹீரோ அதையெல்லாம் பெருசா கண்டுக்காம மறுபடியும் மீன்களை வித்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான். கிடைச்ச பணத்தை ஒரு கவர்ல சுத்தி அங்க இருக்க மண்ணுக்கடியில மறைச்சு வைக்கிறான். கரெக்டா அதே டைம்ல வெளியில கம்பெனி வேலைக்காக போன நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி திரும்ப வந்துட்டாங்க. என்னமா இன்னைக்கு ஆள் பார்க்க ரொம்ப டயர்டா இருக்க, அந்த மீசக்காரங்கூட வெளியில போயிட்டு வந்தியோ? அடச்ச நன்றி கிட்ட மனுஷா, ஊர் மக்கள் தான் அப்படி சொல்றாங்கன்னா நீயுமா என்ன தப்பா நினைக்கிற? நான் உன்னை தவிர மனசுல வேற யாரையும் நினைக்கல. பாரு உனக்காக பர்த்டேக்கு ஒரு சின்ன கேக்கு வாங்கிட்டு வந்தேன். பார்த்தா அது ஒரு தம்மத்துண்டு கேக்கு. ஹீரோவா அதை பொறுமையா சாப்பிட்டுக்கிட்டே நம்ம துபாய்க்கு போறதுக்கு இன்னும் 2 மாசம் வேலை பார்த்தா போதும், கண்டிப்பா அதுக்கான பணம் ரெடி ஆயிடும். பதிலுக்கு ஹீரோயினும் இந்த பாரு சின்ன வயசா இருக்கும் போது உங்க அம்மா உன்னை விட்டுட்டு துபாய்க்கு போயிட்டாங்க, அவங்க திரும்ப வர கூட இல்ல, இப்ப வரைக்கும் உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு எந்த ஒரு தகவலும் இல்ல. அப்படி இருக்க பட்சத்துல உங்க அம்மாவை எங்க போய் தேடுவ? இந்த பாருமா எனக்கு அவங்க கிட்ட கேட்க வேண்டியது ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான், எதுக்காக என்ன விட்டுட்டு போனீங்க, ஏன் என்ன பார்க்க வரல? சரி சரி இதே கதையை கேட்டு எனக்கும் சலிச்சு போயிடுச்சு. இந்த பாரு இன்னைக்கு கம்பெனில ஒரு சின்ன போட்டி வச்சாங்க, அதுல எனக்கு இந்த கேமரா கிஃப்டா மாட்டுச்சு. ஆக்சுவலா இது ஒரு போலராய்டு கேமரா. முதல்ல ஹீரோயினா ஒரு போட்டோ எடுத்து பாக்குறாங்க, நினைச்ச மாதிரியே அந்த போட்டோ நல்லபடியா வந்துருச்சு. சரி 2வது போட்டோ எடுன்னு சொல்லும் போது முடியாது, இந்த கேமரால ஒரு சில ரீல்ஸை மிச்சமா வைப்போம், ஏன்னா துபாய் போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா அம்மா கூட போட்டோ எடுக்கணும். எந்த ஆரம்பிச்சுட்டான்டா, நீ இப்படியே பேசிட்டு நான் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு நம்மால ஒரு பக்கத்துல அமைதியா படுத்துருவா. அப்ப திடீர்னு
திடீர்னு வீட்டுக்கு வெளியில ஏதோ ஒரு கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. சந்தேகத்துல எட்டி பார்த்தா ஊர் மக்கள் ஒரு 2 பேரை அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல வந்த எடியும், ஏராசா வெளியில இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கே, நீங்க வீட்டுக்குள்ள என்ன பண்றீங்க? இல்ல நான் இப்பதான் எழுந்திருச்சேன். ஓ அப்படியா? டே பைத்தியம், இவனும் 2 பேரு நம்ம கிராமத்தையே நெருப்பு வச்சு எரிக்க வந்திருக்கானுங்க. நல்லவேளை நான் மட்டும் அதை பாக்கலன்னு வையேன், கிராமத்துல இருக்க எல்லாரும் இறந்து போயிருப்போம். கண்டிப்பா இது எல்லாமே அந்த பணக்கார முதலாளியோட வேலை. எப்படியாச்சும் இந்த இடத்தை நம்ம கிட்ட இருந்து வாங்கணும்னு பாக்குறான். இந்த இடத்துல கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. கிராமத்துக்குள்ள ஒரு ஆளு படம் ஓட்ட வந்திருக்கான். எடி என்ன இது புதுசா படம் எல்லாம் ஓட்டுறானுங்க, எல்லாம் அந்த முதலாளியோட வேலையா தான் இருக்கும். நேத்து கிராமத்தை எரிக்க பார்த்தான்ல, சோ நம்ம கோவத்துல இருக்கோங்கிற விஷயம் தெரிஞ்சு நம்மள அமைதிப்படுத்துறதுக்காக தான் வேணும்னே திரைய வச்சு படத்தை ஓட்டிட்டு இருக்கான். படத்தோட பேரை பத்தியா? ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸா. இதே டைம்ல அங்க இருக்க ரேடியோல இன்னைக்கு யாரும் கடலுக்கு மீன் பிடிக்க போகாதீங்க, பயங்கரமான இடி மின்னல் வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க. இதை கேட்டு ஊர் மக்கள் அமைதியா இருந்தாலும் கூட ஹீரோ மட்டும் தான் அம்மாவை எப்படியாச்சும் பார்த்தாகணும், அதுக்கு பணம் வேணுங்கிற வெறியால மழை இடின்னு எதையும் பெருசா கண்டுக்காம கடற்கரையில மீன்களை பொறுக்கிறதுக்காக வந்துருவான். ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கும். அப்ப திடீர்னு வானத்துல ஒரு பிரகாசமான வெளிச்சம் தெரியுது. ஆரம்பத்துல ஹீரோ அது ஒரு மின்னல்னு நினைச்சிருப்பான். ஆனா அதுக்கப்புறம் இவன் எதையோ ஒண்ணு பார்த்து ஷாக் ஆயிட்டு அவசர அவசரமா தான் கையில இருக்க போலராய்டு கேமரா மூலமா இவன் பார்த்த அந்த வெளிச்சத்தை ஒரு போட்டோவை எடுத்துருவான். அடுத்த நிமிஷமே வேக வேகமா வீட்டுக்கு வந்தவன் கீழே படுத்துக்கிட்டு கதறி நடுங்கிட்டு இருக்கான். யோ புருஷா, என்னையாச்சு? பாம்பை கிம்ப பார்த்து பயந்துட்டியா என்ன? இல்ல நான் ஒரு தேவதைய பார்த்தேங்கிறான். எதே தேவதையா? யோ நம்ம ஊர்ல தேவாங்கு கூட இருக்காது, நீ தேவதைய பார்த்தேங்கிற? அப்படின்னா நீயே இதை பாருன்னு சொல்லிட்டு தாங்கிட்ட இருக்க போட்டோவை காட்டும் போது அச்சு அசல் தேவதை மாதிரியே ஒரு உருவம் தெரியுது. இப்ப இந்த விஷயத்த ஊருக்குள்ள இருக்க எல்லாருமே கவனிக்கிறாங்க. சந்தேகத்துல ஹீரோ கிட்ட, ஏண்டா இது நிஜமாலுமே நீ எடுத்த போட்டோவா, அப்படி இல்லனா யாருக்கிட்டயாச்சும் எடுத்துட்டு வந்த போட்டோவா? ஹீரோயின் உள்ள பொந்து, யோ இது ஒரு போலராய்டு கேமரா, நான் நேத்து தான் கம்பெனில இருந்து இதை கிஃப்டா வாங்கிட்டு வந்தேன், இதுல தனிப்பட்ட முறையில எடிட்லாம் பண்ண முடியாது. அப்பதான் தொப்பிக்காரன் உள்ள பொந்து, தம்பி நீ ஏதோ கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை, அதனாலதான் தேவதை ஓ முன்னாடி வந்திருக்கு. எடி கடுப்பாகி, ஏயா அவன் கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைனா நாங்கெல்லாம் என்ன கடவுளால இட்டி உதைக்கப்பட்ட குழந்தைகளா? இல்ல நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நல்லா சொன்னப்போன்னு சொல்லிட்டு எடி கோவத்துல அங்க இருந்து கிளம்பிடுவான். ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த மொட்டை பையன் இருக்கால, அவன் மட்டும் நீ ஒரு தேவதைய கண்ணால பாத்திருக்கனா, கண்டிப்பா நீ தான் இந்த கிராமத்தை காப்பாத்த வேண்டிய ஒரு கடவுள் அப்படி இப்படின்னு புலம்பி தள்ளிட்டு மொத்த பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. அந்த பணக்கார முதலாளிக்கு கீழே ஒரு வேலைக்காரர் இருப்பான். இப்ப அந்த கண்ணாடிக்காரன் காலையில விடிஞ்சதுமே கடலோர மக்கள் கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பான். அப்பதான் மொட்டை பையனும், ஆமா இந்த கடலை தாண்டி பக்கத்துல நிறைய இடங்கள் இருக்கு, ஆனா அதையெல்லாம் அந்த பணக்காரங்க ஆசைப்படாம எதுக்காக இந்த இடத்த மட்டும் வேணுங்கிறாங்க? டேய் அங்கெல்லாம் முன்னோர்களோட கல்லறை வைக்கப்பட்டிருக்கு, அதனால அதை இடிக்க கூடாதுன்னு ஒரு காரணம் இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? தாராளமா இருக்கு, இருங்க வரேன்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வரான். சார் இந்த போட்டோவை நீங்களே பாருங்க, கடற்கரையை ஒட்டி இவன் ஒரு தேவதையை பார்த்தான், இது கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்ட இடம், இதுக்கப்புறம் அந்த பணக்காரனால இந்த இடத்த வாங்க முடியாதல்ல. ஒரு நிமிஷம் கண்ணாடிக்காரனே இதை பார்த்து மிரண்டு போயிடுவான். நான் உடனே முதலாளி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசுறேன் அப்படின்னா ஓகே போட்டோவை கையில கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோ அதை வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவான். கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. இந்த லேடிஸ் எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோயினும் உட்காந்துட்டு இருப்பா. அப்ப இந்த எடியோட பொண்டாட்டியும், நான் இந்த மாதிரி கடவுளோட ஆசீர்வாதம் பெற்ற குழந்தைகளை பத்தி படிச்சிருக்கேன், அவங்களால ஒருத்தரோட மனசுக்குள்ள இருக்க விஷயங்களை கூட தெரிஞ்சுக்க முடியுமா? இதை கேட்டதுமே ஹீரோவோட பொண்டாட்டி மூஞ்சே லைட்டா மாறுது. பின்னாடி நிக்கிற அந்த மீசக்காரன ஒரு லுக் விட்டுட்டு நேரா வீட்டுக்கு வந்தவ அமைதியா தூங்க ஆரம்பிக்கிறா. கட் பண்ணா காலையில விடுது. தூக்கத்தை விட்டு கண்ண முழிக்கும் போது பெட்ல படுத்திருந்த ஹீரோயினை இப்ப காணோம். சரி ஒருவேளை வேலைக்கு போயிருப்பா போலன்னு அங்க இருக்க கபோர்ட திறந்து பார்க்கும்போது உள்ள வைக்கப்பட்டிருந்த அவளோட துணிகளையும் காணோம். ஆஹா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு தான் பதுக்கி வச்சிருந்த பணம் எல்லாம் பாதுகாப்பா இருக்கான்னு பார்த்தா இப்ப அந்த பணத்தையும் காணோம். கடைசியில எஞ்சிருக்க கூடியது சின்ன வயசுல தான் அம்மா கூட எடுத்த போட்டோ மட்டும்தான். உடனே பதறி அடிச்சுக்கிட்டு வெளியில வந்தவன் இந்த விஷயத்த அங்க இருக்க எடிக்கிட்ட சொல்லும் போது அவனும் நேரா மீசக்காரன் வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்த்துட்டு, எப்பா என்ன மன்னிச்சிருப்பா, நைட்டோட நைட்டா உன் பொண்டாட்டியோ இந்த மீசக்காரனும் ஊரை விட்டே ஓடி போயிட்டாங்க. இப்ப ஹீரோவுக்கு தான் பொண்டாட்டிய தன்னை ஏமாத்திட்டாங்கிற கவலையை விட தான் அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டாலேங்கிற கவலை தான் அதிகமா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் எடியும் அவனோட பொண்டாட்டியும் ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டா அதே டைம்ல முதலாளியோட வேலைக்காரன் திரும்ப இங்க வந்திருக்கான். 2 பேரையும் வெளியில அனுப்பிட்டு இப்ப ஹீரோ கூட தனியா பேச ஆரம்பிக்கிறான். யோ நீ எடுத்த போட்டோவை நான் முதலாளி கிட்ட காட்டினேன், அவரு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காரு, நீ மட்டும் அந்த போட்டோவை நியூஸ் பேப்பர்ல கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுத்தா உனக்கு 8 மில்லியன் பணம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க, அதுல இருந்து எனக்கு வெறும் 8% கொடுத்தா போதும், என்ன ஓகேவா? இப்போதைக்கு ஹீரோவுக்கு தான் அம்மாவை பாக்குறதுக்கான பணம் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு இவனும் சரின்னு சம்மதிக்கிறான். அப்படின்னா ஓகேப்பா, நான் முதல்ல முதலாளி கிட்ட இந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு திரும்ப உங்ககிட்ட வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இந்த விஷயத்த ஒளிஞ்சிருந்த ஏடியும் அவனோட பொண்டாட்டியும் கேட்டுருவாங்க. இதே டைம்ல அந்த முதலாளியோட ஆளுங்க ஒரு சில பேரு ஊருக்குள்ள போந்து பார்க்குங்கிற ஆள்கிட்ட வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்க பாப்பானுங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு ஏடியும் அவனோட பொண்டாட்டியும் சண்டைக்கு போயிடுவாங்க. பக்கத்துல இருந்து இதை பார்க்கக்கூடிய மொட்டை பையன் சும்மா இல்லாம நேரா ஹீரோ கிட்ட ஓடி வரான். ஏப்பா நீ தான் எங்களை காப்பாத்த வேண்டிய ரச்சக, முதல்ல என் கூட வா, உன்னால மட்டும் தான் அவங்களை அடிச்சு துரத்த முடியும்னு ஹீரோவோட கையை பிடிச்சுக்கிட்டு வேகமா ஓடி வரான். இன்னொரு பக்கத்துல எடி சண்டை போட்ட கோவத்தால வந்த ரவுடி பைபிளைங்க துப்பாக்கி எடுத்து சுடலான்னு பாப்பாங்க. கரெக்டா அப்ப மொட்டை பையன் நம்ம ஹீரோவை உள்ள
தள்ளி விட்டாங்க. அப்ப திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, துப்பாக்கியை ட்ரிகர் பண்ணாலும் கூட துப்பாக்கியில இருந்து தோட்டா வெளியிலேயே வரல. என்ன ஏதுன்னு புரியாம ரவுடிங்க எல்லாம் குழப்பத்தில் இருப்பாங்க. இதான் சாக்குன்னு எடி ஒரு மட்டை எடுத்து டப்புன்னு மண்டை மேலேயே ஒரு அடி, பொல பொலன்னு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. பயத்துல அந்த ரவுடி பசங்க துப்பாக்கி கீழே போட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுவாங்க. எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அப்ப இந்த மொட்டை பையனை பாருங்களேன், பாத்தியா துப்பாக்கியால கூட உன்னை காயப்படுத்த முடியல. ஏன்னா நீ தான் எங்களை காப்பாத்த வந்த கடவுள். அடங்கொப்ப மௌன, ஏடா தனியெல்லாம் நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன், நீ அவனை கடவுள் கடவுள்னு உசுப்பேத்தி விடுறியா? உண்மையான கடவுளா இருந்தா இந்த துப்பாக்கி உன்னை காயப்படுத்தாதுன்னு ஹீரோவுக்கு நேரா துப்பாக்கியை காட்டுவான். ஆனா இருந்தாலும் சுட மனசு இல்லாம சர்தான் போடா பைத்தியம் சொல்லிட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். நேரம் போக அன்னைக்கு நைட் ஆகுது. கடற்கரையை ஒட்டி பொறுமையா நடந்து போகும்போது அங்க வந்த ரவுடி பசங்க நம்ம எடிய மொத்தமா ஒரு துணியை போட்டு லாக் பண்ணிட்டானுங்க. இந்த பாரு, இப்ப கூட எங்க கிட்ட கத்தி துப்பாக்கின்னு எல்லாம் இருக்க. நாங்க நினைச்சா இதே இடத்துல உன்னை சாகடிக்க முடியும். ஆனா எங்களுக்கு தேவையானது அது கிடையாது. நீ அடிச்சதால என்னோட ஃப்ரெண்டு மருத்துவமனையில அட்மிட் ஆயிருக்கான். அவனுக்கு நிறைய பணம் செலவாயிருக்கு. அதனால 3 மில்லியன் எனக்கு பணத்தை கொடுத்தா போதும், உன்னை உயிரோட விடுவேன். அப்படி இல்லன்னு வைய, நாளைக்கு உன்னை சாகடிச்சு உன் பொண்டாட்டியோட வாழ்க்கையை கெடுத்து அவளையும் சாகடிப்போம். உனக்கு ஒரு நாள் மட்டும்தான் அவகாசம். நாளைக்கு சாயங்காலம் வரும்போது பணத்தை என்கிட்ட ஒப்படைக்கணும். இப்படி எல்லாம் பேசிட்டு வந்த அடியாளுங்க அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. எடிக்கு இப்ப என்ன பண்றதுன்னே புரியல. உள்ளுக்குள்ள பயத்தோடையே நேரா வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு பக்கத்துல அந்த பொண்டாட்டி குத்த வச்சு அழுதுட்டு இருக்கா. ஏமா என்னாச்சு? ஊருக்குள்ள ஆள் இல்லாத நேரத்துல ரவுடி பசங்க வீட்டுக்கு வந்தாங்க. என்ன பலார்னு கண்ணத்திலேயே அரைஞ்சிட்டானுங்க. நாளைக்குள்ள அவங்க கேக்குற பணத்தை கொடுக்கலன்னு வைங்களேன், இன்னைக்கு சும்மா அடிச்சிட்டு போனவங்க நாளைக்கு என்னோட வாழ்க்கையவே அழிச்சிருவானுங்க. நம்ம கிட்ட இப்ப அவ்வளவு பணமும் கிடையாது. என்ன பண்ண போறோம்னு தெரியாம குழப்பத்துல இருக்க எடி தங்கிட்ட இருக்க துப்பாக்கியை தூக்கிட்டு நேரா வேகமா ஹீரோவோட வீட்டை நோக்கி ஓடிட்டு இருக்கான். எப்பா எடி, இந்த டைம்ல எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன மன்னிச்சிரு, என்னால ரொம்ப நேரத்துக்கு நல்லவனா இருக்க முடியல. இன்னைக்கு நடந்த கலவரத்தால அந்த ரவுடி பையனுக்கு அதிகமா காயம்பட்டிருக்கு போல. சோ 3 மில்லியன் பணம் செலவாயிருக்கான். அந்த பணத்தை கேட்டு என்னையும் என் பொண்டாட்டியவும் டார்ச்சர் பண்றாங்க. இப்ப மட்டும் நான் அந்த பணத்தை கொடுக்கல, கண்டிப்பா நாளைக்கு காலையில நாங்க 2 பேரும் இறந்து போயிடுவோம். இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிற? பெருசா ஒண்ணும் கிடையாது. உங்ககிட்ட இருக்க அந்த தேவதையோட போட்டோவை என்கிட்ட ஒப்படைக்கணும். அதை பயன்படுத்தி நான் முதலாளி கிட்ட பேசி நிறைய பணத்தை வாங்கிப்பேன். இல்ல நான் அதை கொடுக்க மாட்டேன்னு ஹீரோ சண்டை போடுவான். கரெக்டா அதே டைம்ல மொட்டை பையன் ஊர் மக்கள் மொத்த பேரையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். இதை பார்த்ததுமே எடி தாங்கிட்ட இருக்க துப்பாக்கியை இடுப்புல மறைச்சுப்பான். ஒண்ணுமே தெரியாத மாதிரி இவ ஒரு பக்கத்துல வெளியில போக, அப்பதான் பக்கத்துல இருக்க உஸ்தாங்கிற ஆள் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பாரு, நம்ம கிராமம் நாளுக்கு நாள் மிகப்பெரிய ஆபத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் சமாளிக்கணும்னா கண்டிப்பா உன்னால மட்டும்தான் முடியும். ஏன்னா நீதான் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை. கடவுள்கிட்ட உதவி கேளு, இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கிறதுன்னு. உனக்காக வீட்டுக்கு வெளியில இருந்து நாங்களும் பிரார்த்தனை பண்ணுவோம். சரி, என்னமோ சொல்றீங்க, நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு இவன் தேவதையோட போட்டோ வச்சிருப்பான்ல, அதை தேடி மறுபடியும் எடி இங்க வந்தா கண்டுபிடிக்க கூடாதுங்கிறதுக்காக அடுப்பங்கரைக்கு அடியில வச்சுட்டு நைட்டு ஃபுல்லா உருள்றான் புரள்றான். ஆனா நினைச்ச மாதிரி இவனுக்கு அந்த கடவுளை வேண்டதுக்கான மனசும் இல்ல, கடவுள் இவனுக்கு முன்னாடியும் வரல. இப்ப அடுத்த நாள் நைட்டே ஆயிடுச்சு. அப்ப எடி கடுப்பாகி, யோ அந்த ஹீரோ சொல்லக்கூடியது எல்லாமே போய், டேய் போலி சாமியார் வெளியில வாடா. உஸ்தாத்துக்கு ஒன்னும் புரியல. ஏப்பா எதுக்காக நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நான் பிரச்சனை பண்றேனா? தோ இவனை கேளுங்க. அந்த ஹீரோ கையில இருக்கிறது உண்மையான தேவதையோட போட்டோவே கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ்னு ஒரு படத்தை ஓட்டினாங்களே, ஞாபகம் இருக்கா? அதே படத்தை பக்கத்து ஊர்லயும் ஓட்டினாங்க. அன்னைக்கு ஹீரோ மட்டும் தான் அந்த படத்தை பார்க்க வரல. ஏன்னா மீன் பிடிக்கிறேன்னு கடற்கரைக்கு போயிட்டான். ஆனா அவன் நம்ம கிட்ட சொன்னது எல்லாமே போய் பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்கான். அங்க தான் கேமரா மூலமா படத்துல காட்டப்பட்ட ஏஞ்சல ஒரு படமா எடுத்திருக்கான். அதைத்தான் நம்ம கிட்ட காட்டி நம்மள முட்டாளாக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா என்ன நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். அதனாலதான் பக்கத்து ஊர்ல இருந்து ஹீரோ எடுத்த போட்டோவை கூட இருந்து பார்த்த ஒரு அல்லக்கையவே கூட்டிட்டு வந்திருக்கேன். சந்தேகத்துல உஸ்தாவும் மத்தாளங்களும் ஹீரோவுக்கு பக்கத்துல வந்து, தம்பி இவன் சொல்லக்கூடியது எல்லாமே உண்மையா? நீ எடுத்த தேவதை போட்டோ அது சுத்த பொய்யா? திடீர்னு ஹீரோ என்ன யோசிச்சான்னு தெரியல. ஆமா நான் எடுத்த போட்டோ பொய்யுங்குவான். எடிக்கு ஒன்னும் புரியல. அதே டைம்ல வந்த உஸ்தா அப்புறம் அந்த மொட்டை பையன் இவங்க எல்லாரும் ஹீரோ தன்னை ஏமாத்திட்டான் அப்படிங்கிற கோவத்தால அமைதியா அந்த இடத்தை விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எடிதான், டேய் உண்மையை சொல்லு, அந்த போட்டோ இப்ப எங்க இருக்க? கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது மறைச்சிருப்பேன்னு ஒவ்வொரு இடமா தேடும் போது ஒரு வழியா அடுப்பங்கரைக்கு அடியில இருக்க அந்த போட்டோவை பார்த்துட்டான். உடனே அதை கையில எடுத்து பார்க்கும்போது பயபுள்ளைக்கு செம ஷாக்கு. என்ன உள்ள இருந்த தேவதையோட போட்டோவை காணோம். ஹீரோ தரையில போட்டு மாங்குன்னு தேய்ச்சு அந்த தேவதை உருவத்தையே மறைய வச்சுட்டான். அட பாவி, அந்த ரவுடி பசங்க எங்களை கொல்லாம விட மாட்டாங்க. இது எல்லாத்துக்குமே நீதான் காரணம். நீ உயிருக்கு உயிரா உங்க அம்மாவை நேசிக்கிறல்ல, அவங்களோட போட்டோ இதானே, நீ செஞ்ச தப்புக்கு இதான் தண்டனைன்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா போட்டோவை கிழிச்சு போட்டுட்டு பைபிள்ல வேகமா அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவான். பாவம் ஹீரோவுக்கு இதை பார்த்து வேதனை தாங்கல, கதறி அழ ஆரம்பிக்கிறான். ஏன்னா சின்ன வயசுல இருந்து இவனுக்கு பணம் வேணும் கார் வேணும்னு ஆசைப்படுறது கிடையாது. தன்னோட அம்மாவை பார்க்கணுங்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு ஆசையா இருந்துச்சு. ஆனா இப்ப அது எதுவுமே நடக்காதுங்கிற சோகத்தால அதே இடத்துல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். இதுக்கிடையில அந்த பணக்கார முதலாளி இருக்கால, நைட்டோட நைட்டா நம்ம ஹீரோவையும் அவன் கூட இருக்க மத்த குடும்பங்களையும் துப்பாக்கியை வச்சு சுட்டு சாகடிக்கிறதுக்காக எக்கச்சக்கமான ஆளுங்களை ஏவி விட்டுருக்கான். ஒரு பக்கத்துல ஊர் மக்கள் அவங்க கூட சண்டை போறதுக்கு தயாராகிறாங்க. இதுக்கிடையில ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது வீட்டுக்கு வெளியில ஒரு பிரகாசமான வெளிச்சம் நிலநடுக்கம் வந்த மாதிரி ஒட்டுமொத்த வீடுமே பயங்கரமா அதிர்ந்துட்டு இருக்கு. சடனா தூக்கத்தை விட்டு கனமுழிச்ச ஹீரோ என்ன ஏதுன்னு புரியாம கதவை திறந்து வெளியில வரும்போது மொத்தமா இவனோட வீடே அலேக்கா விண்வெளியில பறந்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, கடற்கரையில இவன் ஒரு தேவதையை பார்த்திருப்பான்ல, இப்ப அந்த தேவதை
குழந்தையே கண்ணுக்கு முன்னாடி பறந்து வந்துட்டு இருக்கு. அதுவும் யாரோட உருவத்துல? இவனோட அம்மா உருவத்துல. அம்மா நீங்க திரும்ப வந்துட்டீங்களா? தம்பி அவசரப்படாத, நான் உன்னோட அம்மா கிடையாது, பிரபஞ்ச சக்தி. இல்ல எனக்கு புரியல. இந்த பாருப்பா, உலகத்துல உனக்குன்னு ஒரு முக்கியமான வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. மனித இனத்தை காப்பாற்ற வேண்டியது உன்னோட கடமை. அதுக்காக தான் நீ படைக்கப்பட்ட. அப்படின்னா நீங்க யாரு? கடந்த காலம் எதிர்காலம் இந்த உலகத்துல இருக்க எல்லா ரகசியங்களும் தான் நான். நீ பிறந்தது, உன்னோட அம்மா, உன்னோட மனைவி உன்னை விட்டு பிரிஞ்சது, நீ பட்ட கஷ்டங்கள், இது எல்லாமே உனக்காக வைக்கப்பட்ட சோதனை. நீ அதுல ஜெயிச்சிட்ட. கடைசி வரைக்கும் நல்லவனாவே இருந்திருக்க. அதனால அடுத்த கட்டமா மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புக்காக என்னோட சக்திகளையும் உலகத்தை பத்தின ரகசியங்களையும் நான் உனக்கு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோவா அலேக்கா தூக்கி அவனோட தலையில கைய வச்சதுமே இவங்களுக்குள்ள இருக்க பவர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவுக்கு மாறுற மாதிரி தெரியுது. கட் பண்ணா மறுபடியும் ஹீரோ இப்ப தன்னோட வீட்டுக்கே திரும்ப வந்துருவான். இதுக்கடையில வந்த அடியாளுங்க துப்பாக்கியோட நேரா மக்களுக்கு எதிராக சண்டை போட நினைப்பாங்க. அப்ப திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, மொத்த பேருமே அண்ணாந்தபடி எதையோ ஒன்ன பார்த்து ஷாக் ஆகுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கேமராவும் திரும்ப அப்பதான் நமக்கே தெரியுது நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, அவன் தான் தனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய புது கடவுள் சக்தி மூலமா அலேக்கா காத்துல பறந்துட்டு இருப்பான். இது அங்க இருக்கக்கூடிய அடியாளங்களும் ஊர் மக்களும் பார்த்து ஹீரோ தான் தங்களை காப்பாத்த வந்த கடவுள் ரட்சகங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு கால்ல விழுந்து வணங்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் அந்த ரவுடிகளால இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்கிறத தெளிவா காட்டி இந்த இடத்துல அப்படியே 4வது எபிசோடையும் முடிக்கிறாங்க. எனக்கு இந்த கதையில புரிஞ்சது ஒண்ணு மட்டும்தான், நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நேர்மையாவும் பொறுமையாவும் இருக்கோமோ கண்டிப்பா அதுக்கேத்த பரிசு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல அது நமக்கு கிடைக்கும். மறக்காம உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப 5வது கதைக்குள்ள போலாம். கதையோட காலகட்டம் 1997 ஜகார்த்தாவை காட்டுறாங்க. ஒரு பாலடைஞ்சு போன பழைய கட்டிடத்துல நம்ம கதையோட ஹீரோ, அவனோட பொண்டாட்டி, ஒரு அழகான பையன்னு 3 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஹீரோ பண்ணக்கூடியது ஒரு பெயிண்டிங் வேலை. இப்ப கூட ஒரு படத்துக்கான போஸ்டரை வரைஞ்சிட்டு இருப்பான். அப்ப உடனே குட்டி பையனும், அப்பா அம்மாவான தேவியை நீங்க எப்ப முதல் முறையா பாத்தீங்க? தம்பி அந்த காலத்துல ஒரு பெரிய தியேட்டர் இருந்துச்சு, அங்க நான் டிக்கெட் கிளிக்கிற வேலையை பார்த்தேன். அப்பதான் ஒரு நாள் உங்க அம்மாவை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. சோ யோசிக்காம நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். அவளும் அதை மறுக்காம ஏத்துக்கிட்டா. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? உங்க அம்மா நினைக்கிறத விட பெரிய பணக்காரி. ஆனா அது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு என் கூட வந்தா. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு 4 பேர் வரானுங்க. அம்மா நீங்க எல்லாம் யாரு, எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்டா உடனே இந்த வீட்டை நீங்க காலி பண்ணி ஆகணும். எது நாங்க காலி பண்ணுமா? யோ நான் இந்த பில்டிங்கோட ஓனர் கிட்ட பேசிட்டு தான் இங்க தங்கி இருக்கேன். ஓஹோ சார் சொன்னா கேட்க மாட்டீங்களோ, இந்த வரம் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ வரைஞ்சுகிட்டு இருந்தா அந்த பேனர் போட்டோவை கிழிச்சிட்டு கீழே தள்ளி அவனை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. பாவம் தேவியால என்ன பண்ண முடியும், கதறி அழுதுட்டு இருக்கா. கரெக்டா அதே டைம்ல இந்த தேவியோட அண்ணங்கார அங்க வந்துட்டாங்க. டேய் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணமா? தேவி சொல்றது கேளு, ஒழுங்கா எங்க கூட வந்துரு. இவன் கூட இருந்த கடைசியில நீ பிச்சை தான் எடுப்ப. முக்கியமா அப்பா சாகிறதுக்கு முன்னாடி உன் பேரையும் உயிரோட சேர்த்திருக்காரு. சோ நீ கையெழுத்து போட்டா மட்டும்தான் எங்களால மத்த சொத்துக்களை விற்க முடியும். ஓ அப்படின்னா நீங்க வந்தது எனக்காக கிடையாது, அந்த சொத்துக்களை விற்கிறதுக்கு என்னோட கையெழுத்து தேவை. உடனே வெள்ளை பேப்பர்ல நிறைய கையெழுத்த போட்டு கொடுத்து இனிமே இங்க வராதன்னு சொல்லிட்டு அந்த அண்ணங்காரனை அங்க இருந்து அனுப்பிடுவா. அடியாளங்களும் ஹீரோவை விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. நேரம் போக அன்னைக்கு நைட் ஆகுது. கிழிஞ்சு போன பேனரை ஹீரோ சரி பண்ண பாக்குறான். ஆனா கடைசி வரைக்கும் அது வேலைக்கு ஆகல. கவலைப்படாதமா, கண்டிப்பா நான் நாளைக்கு காலையில வேற ஒரு வேலைக்கு போவேன். அப்ப சடனா தேவிக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு, மாதவிடாய பிரச்சனையா? ஆமாங்க. சரி இரு நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு வரேன். ஏங்க ஏற்கனவே பணம் ரொம்ப கம்மியா இருக்கு, பரவாயில்ல விடுமா, உன்னோட மருத்துவ செலவுக்குன்னு கொஞ்சம் ஒதுக்கிதான் ஆகணும். நீங்க 2 பேரும் சேஃபா இருங்க, நான் கூடிய சீக்கிரமே திரும்ப வரேன்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸ புடிச்சு மெடிக்கலுக்கு போனவன் மருந்து வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்க நேரத்துல வழியில இவன் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த தியேட்டர் தெரியுது. உடனே பஸ்ஸ பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிட்டு நேரா அந்த தியேட்டரோட கதவை திறக்க பாக்குறான். ஆனா குறுக்க நெருக்கன்னு நிறைய கட்டைகள் அடிக்கப்பட்டிருக்கு. சரி நம்ம வேலை பார்த்த இடமாச்சே, ஒரு முறை உள்ள போய் தான் பாக்கலாமேன்னு பின்பக்க கதவு கிட்ட வரான். நினைச்ச மாதிரி அந்த கதவு திறந்துதான் இருக்கு. பொறுமையா கதவை திறந்து உள்ள வந்து கவனிக்கும் போது ஹீரோவுக்கு சம ஷாக்கு. ஏன்னா வெளியில ஒரு பாலடைஞ்ச கட்டடமா இருந்தாலும் கூட உள்ள இன்னும் எல்லாமே புத்தம் புதுசா இருக்கு. கூடவே ஒரு சில மக்கள் ஜாலியா தண்ணி அடிச்சுக்கிட்டு வழக்கம் போல படம் பார்க்க வந்த மாதிரியும் தெரியுது. அப்ப ஹீரோவோட முன்னாள் பாசும் பக்கத்துல வந்து, டே பாண்டி உனக்காக தான் நாங்க எல்லாருமே காத்திருக்கோம், டிக்கெட் கிளிக்கிற வேலையை இன்னும் யாருக்கு நான் கொடுக்கல, உனக்கு ஓகேனா நீ அந்த வேலையை பார்க்க முடியும்னு இவனுக்கு கோட்டை மாட்டி விடுறாங்க. தனக்கு நடக்கக்கூடியது கனவா நிஜமான் புரியாம டிக்கெட்டை கிழிச்சு வந்தாளுங்களை பொறுமையா படம் பார்க்க அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறமா முதலாளியை பார்த்து, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், உள்ள இருந்து தியேட்டர் பார்க்க ரொம்ப அழகா இருந்தாலும் கூட வெளியில இருந்து பாக்குறப்ப ரொம்ப கேவலமா இருக்கு. சாச்சா அப்படிலாம் இருக்காதே, நீயே போய் வெளியில பாருன்னு சொல்லும் போது பொறுமையா கதவை திறந்து ஹீரோவும் வெளியில வருவான். ஆனா இப்ப பாக்கும்போது பாலடைஞ்சு போயிருந்த அதே தியேட்டர் இப்ப பிரகாசமா ஜொலிக்க ஆரம்பிக்குது. பாண்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வெறும் இல்யூஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருப்பா நீ வெளியில இருக்கதை விட இங்க அதிகமான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல படம் பார்க்க போன மொத்த பேருமே வெளியில வந்துருவாங்க. அவங்களுக்கான ட்ரிங்க்ஸை கூட நீ தான் ரெடி பண்ணி வைக்கணும். எனக்கு உள்ள ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு முதலாளி அங்க இருந்து கிளம்பிடுவாரு. அப்பதான் ஹீரோவுக்கு தான் மனைவி தேவிக்காக வாங்கிட்டு வந்த மருந்து தான் கையில இருக்க விஷயமே தெரியுது. சோ முதலாளி கிட்ட கூட சொல்லாம அவசர அவசரமா ஹீரோ கதவை திறந்து வெளியில வந்துருவான். நேரா தான் குடியிருந்த வீட்டுக்கு வந்து கவனிக்கும் போது ஹீரோவோட பையன் இப்ப லைட்டா வளர்ந்த மாதிரி தெரியுது. கூடவே இவனோட மனைவியான தேவி ஹீரோவை பார்த்ததுமே எங்கடா போய் தொலைஞ்ச, எதுக்காக திரும்ப இங்க வந்து அட்டி அடி நடிக்கிறா. அப்பதான் ஹீரோ அங்க இருக்க கேலண்டர்ல வருஷத்தையே கவனிக்கிறான். 1999
போட்டிருக்கு. என்னடா இது, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடைக்கு போனோம், அதுக்குள்ள 2 வருஷம் போயிடுச்சான்னு பயபுளுக்கு செம ஷாக்கு. என்ன மன்னிச்சிடுமா, என்ன சுத்தி என்ன நடக்குதுங்கிறதே எனக்கு புரியல அப்படி இப்படின்னு ஹீரோவும் பேசி ஓரளவுக்கு தான் மனைவியை சமாதானப்படுத்துறான். ஆனா அவளுக்கு அப்பவுமே இவன் மேல நம்பிக்கை இல்ல. தனக்கு தெரியாம ஏதாவது 2வது பொண்டாடி வச்சிருப்பான் போலன்னு டவுட். கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடியுது. இந்த பாரு, நீ தொலைஞ்சு போனதுக்கு அப்புறமா முதல் 1 வருஷம் உன்னை தேடி எல்லா இடத்துலயுமே அலைஞ்சோம். கடைசி வரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியல. ஒரு சில பேரு நீ இறந்து போயிட்டேன்னு சொன்னாங்க, இன்னும் ஒரு சில பேரு 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னாங்க. ஒரு பொம்பளையா என்னால என்ன பண்ண முடியும்? வேற வழி இல்லாம என் குழந்தைய பாத்துக்கிறதுல கவனம் செலுத்தினேன். அக்கம் பக்கத்து வீட்டுல இருந்து லாண்டரிக்காக துணிகளை வாங்கி அதை துவைச்சு கொடுத்து அது மூலமா வரக்கூடிய பணத்தை நான் சேகரிச்சு வச்சிருக்கேன். பிரச்சனை இப்ப அது மட்டும் கிடையாது. இந்த 2 வருஷம் நீ எங்க போன என்ன பண்ணங்கறத என்கிட்ட சொல்லி ஆகணும். சத்தியமா சொல்றமா, நான் கடைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது நான் வேலை பார்த்த பழைய தியேட்டரை பார்த்தேன். வெளிப்பக்கத்துல இருந்து அது ரொம்ப மோசமா இருந்தாலும் கூட உள் பக்கத்துல ரொம்ப அழகா இருந்துச்சு. இன்னும் அங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருக்காங்க. கூடவே என்னோட முதலாளியை கூட பார்த்தேன். யோ புருஷா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அந்த தியேட்டர் பல வருஷங்களுக்கு முன்னாடியே கைவிடப்பட்டாச்சு. இப்பவும் அது பூட்டிதான் இருக்கு. எனக்கு என்னமோ உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு ஹீரோ போட்டிருந்த உடைகளை லைட்டா செக் பண்ணி பார்க்கும்போது அவங்கிட்ட ஒரு பண நோட் இருக்கு. அதை செக் பண்ணி பார்க்கும்போது தேவி மறந்து வாங்க சொல்லி ஹீரோவை அனுப்பியிருப்பாங்கல்ல, அந்த பண நோட்ல இவங்க முதல் முறையா டேட்டிங் பண்ண விஷயத்தை எழுதி வச்சிருப்பாங்க. இப்ப அதே நோட்டு ஹீரோவோட பாக்கெட்ல இருக்க விஷயத்தை பார்த்து அப்படின்னா இந்த புருஷங்காரன் தன்னை ஏமாத்தல, மன ரீதியா இவருக்கு ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு போல, அதான் இந்த 2 வருஷம் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு போலன்னு ஹீரோவை கட்டி பிடிச்சு கதறி எழுதிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நேரா ஹோட்டலுக்கு வந்தவங்க சாப்பிட்டபடியே, ஏங்க இதுக்கப்புறம் எங்க விட்டு போக மாட்டீங்கல்ல? கண்டிப்பா போக மாட்டேன். நீ லாண்டரி வேலை பாக்குறேன்னு சொன்னல, என்னால முடிஞ்ச வேலையை நானும் செஞ்சு கொடுக்குறேமா. புள்ளக்காரனுக்கும் தேவிக்கும் அவ்வளவு சந்தோஷம். அப்பதான் ஹீரோ, நான் போய் சிகரெட் வாங்கிட்டு வரேன். இப்பதான் எங்கேயுமே எங்களை விட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்க. இல்லமா, கடை இங்க தானே இருக்கு, நான் எங்க போயிட போறேன், போயிட்டு உடனே நான் வந்துடுறேன். வயலுக்கு தேவியும் சரின்னு சொல்ல வெளியில வந்ததுமே ஹீரோ அந்த கடையை தேடி ஒவ்வொரு இடமா சுத்திட்டு இருப்பான். அப்ப அந்த வழியா போன ஒரு பைக்ல வந்த ஆளு, சார் வண்டி ஸ்டார்ட் ஆகல, கொஞ்சம் தள்ளி விட்டீங்கன்னா கியரை போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சரி உதவிதானே கேக்குறான்னு சொல்லிட்டு ஹீரோ லைட்டா தள்ளி விடும் போது கரெக்டா முன்னாடி பின்னாடின்னு நிறைய ஆயுதங்களோட ரவுடி பைபிள்ங்க இவங்கள சுத்து போட்டானுங்க. முதல்ல பைக்கை ஓட்டிட்டு வந்த ஆளோட கழுத்துலயே ஓங்கி ஒரு வெட்டு. ஏடா அவனே ஒரு திருட, நீ அவன் கூட வந்திருக்கியா? உன்னோட கதையை நாங்க முடிக்காம விட மாட்டோம். ஐயோ தம்பி, எனக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. என் பொண்டாட்டியும் புள்ளையும் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நான் உடனே இங்க இருந்து போயாகணும். ஆனா ரவுடி பசங்க அதையெல்லாம் கேட்கற மாதிரியே இல்ல. பயந்து போன ஹீரோ அங்கிருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல வழியில முட்டுச்சந்து தப்பிக்க வழி இல்லாம அந்த செவரை ஏறி குதிக்கும் போது கண்ணுக்கு முன்னாடி இவன் வேலை பார்த்த தியேட்டரோட பின்பக்க கதவு தெரியுது. கொலகாரங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவனும் அந்த கதவை திறந்து உள்ள வந்துட்டான். வழக்கம் போல உள்ள அந்த முதலாளி நிக்கிறாரு. வாப்பா பாண்டி, என்னப்பா இவ்வளவு சீக்கிரம் திரும்ப வந்துட்ட? யோ பாசே, வெளியில இருக்க அந்த பைபிளுங்க என்ன கொல்ல பாக்குறானுங்க, நீங்க தான் எப்படியாச்சும் என்ன காப்பாத்தணும். கவலைப்படாத, அவங்களால இந்த இடத்துக்குள்ள வர முடியாது. ஏன் வர முடியாது? ஏன்னா உள்ள வர்றதுக்கு நான் அனுமதிச்சா மட்டும்தான் அவங்களால இங்க வர முடியும். ரொம்ப யோசிக்காத பாண்டி, இந்த வாழ்க்கை நீ நினைக்கிறத விட ரொம்ப அதிசயமானது. நீ விருப்பப்பட்டா இதே இடத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ முடியும். இல்ல நான் வெளியில போய் சாகத்தான் போறேன்னா அது உன்னோட கையில தான் இருக்கு. தோ நீ எந்த வழியா வந்தியோ அதே வழியா வெளியில போனா உன் பொண்டாட்டி புள்ள குடும்ப வாழ்க்கை மரண பயம்னு இது எல்லாமே உன்னை துரத்தி வரும். ஆனா அதுவே அங்க இருக்க முன்பக்க கதவு வழியா நடந்து போனா நீ ஆசைப்படக்கூடிய நிம்மதியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். இப்படி எல்லாம் பேசிட்டு அந்த முதலாளி அங்க இருந்து கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறமா ஹீரோ பின்பக்க கதவை திறக்கலான்னு பார்த்தா வெளியில இன்னும் அந்த கொலைகார பயலுங்க கையில ஆயுதங்களோட சுத்திட்டு இருக்கானுங்க. வேற வழி இல்லாம கதவை லாக் பண்ணிக்கிட்டு அதே இடத்துல உட்கார்ந்துருவான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. இப்பதான் பைபிள்ல தூக்கத்தை விட்டு கனமுழிக்கிறான். அவசர அவசரமா இந்த இடத்தை விட்டு தான் மனைவியும் பையனும் தங்கி இருந்த அந்த வீட்டுக்கு ஓடி வரான். அங்க ஏற்கனவே பெயிண்டிங் வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. தம்பி, இங்க தேவி மருகான்னு 2 பேர் குடியிருந்தாங்களே, அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியும் சார், என்கிட்ட அட்ரஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப அந்த அட்ரஸ் வாங்கிட்டு நேரா தேவியை பாக்குறதுக்காக வரான். ஆனா கதவை திறக்கக்கூடியது தேவி கிடையாது, இன்னொரு ஆளு. இவனை ஷார்ட்டா ஜேன்னு மைண்ட்ல வச்சுப்போம். அப்பதான் ஹீரோவும், சார் என்னோட மனைவி இங்கதான் இருக்காங்களா? உடனே ஜேவும் கதவு சாத்த அப்ப உள்ள இருந்து தேவி வெளியில வரா. எதுக்காக இங்க வந்தேன்னு கேள்வி கேப்பா. பதிலுக்கு அவனும், என்ன மன்னிச்சிருமா, நான் நைட்டு சிகரெட் தான் வாங்க போனேன். அப்ப நடந்த ஒரு சின்ன பிரச்சனையால நான் பயந்து மறுபடியும் தியேட்டருக்குள்ளேயே ஓடி போயிட்டேன். பாத்தியா மறுபடியும் நீ என்ன ஏமாத்த பாக்குற? நீ எங்களை விட்டு போய் 6 வருஷம் ஆச்சு, இனிமே எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லும் போது பின்னாடி இருக்க புள்ளக்காரனும், அம்மா நான் அப்பா கிட்ட பேசணும்னு சொல்லுவான். ஆனா தேவி அதையெல்லாம் கேட்காம கதவை சாத்திடுவாங்க. ஹீரோ நடக்கிற எதுவும் புரியாம கதறி எழுதிட்டு இருக்கான். அப்ப வெளியில வந்த ஜேவும், இந்த பாருங்க சார், உங்களுக்கு தனிப்பட்ட முறையில என்ன பிரச்சனையும் எனக்கு தெரியல. ஆனா நீங்க போனதுக்கு அப்புறமா 6 மாசத்துக்கு மேல தேவி தொடர்ந்து அழ ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க தன்னோட மனசை மாத்திக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப அவங்கள நான் ரொம்ப பாதுகாப்பா தான் பாத்துட்டு இருக்கேன். சோ இதுக்கப்புறம் எங்களோட வாழ்க்கையில உள்ள புந்து எல்லாத்தையும் கெடுத்துறாதீங்க அப்படி இப்படின்னு நல்லபடியா பேசி அவனை அந்த இடத்தை விட்டு அனுப்பிடுவாங்க. வாழ்க்கையவே வெறுத்து போன ஹீரோ முதல் முறையா குடியிருந்த அந்த வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பான். கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு இவனோட புள்ளகார மர்கான் வரான். தேவையான அளவு சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு, அப்பா நீ இன்னும் மாறவே இல்லப்பா, எப்ப நீ எங்களை விட்டு பிரிஞ்சு திரும்ப வீட்டுக்கு வந்தாலும் சரி உன் மேல ஒரு கெட்ட நாத்து அடிக்குது. எந்த ட்ரெஸ்ஸ கடைசியா மாட்டிருந்தியோ அதே ட்ரெஸ் தான் இன்னைக்கும் போட்டிருக்க. சரி அதெல்லாம் விட்டு தள்ளு, உன்னோட சித்தப்பா நல்ல மனுஷனா, ரொம்ப நல்லவரு, அம்மாவை ரொம்ப பாசமா பாத்துப்பாரு. சரி என் மேலயும் பெரிய தப்பு இருக்குல்ல, அதனால நாளைக்கு காலையிலேயே நான் ஒரு
நல்ல வேலை தேடி வெளியில கிளம்புறேன். அப்பதான் குடியிருக்கிறதுக்கு நான் ஒரு வாடகை வீட்டையும் எடுக்க முடியும். பயலுக்கு புள்ளக்காரனும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடுது. நம்ம ஹீரோ மறுபடியும் இந்த தியேட்டருக்கே வந்திருக்கான். முதலாளியும் சிரிச்சுக்கிட்டே, பாண்டி நீங்க வருவங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும். சந்தோஷமா உன்னோட வேலையை பாருன்னு மறுபடியும் டிக்கெட் கிளிக்கிற வேலைக்கு விட்டானுங்க. இதுக்கடையில தேவி அந்த ஜே கூட சாப்பிடலாமே வெளியில வந்திருப்பாங்க. ஆனா இவ சோகமா இருக்க விஷயத்த பார்த்த, என்னாச்சு நீ அந்த பாண்டிய பத்தி ரொம்ப யோசிக்கிறியோ? இந்த பாரு அவன் உன்னை விட்டுட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் நான் தான் உன்னோட புருஷன். அப்பதான் தேவி அங்க இருக்க டிவியில பிச்சைக்காரங்களை பத்தி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அதுல ஹீரோவும் ஒரு பிச்சைக்காரனா முகத்துல தாடியோட சுத்திட்டு இருக்க விஷயத்த பார்த்து பயபுள்ளிக்கு செம ஷாக்கு. உடனே அவனை எப்படியாச்சும் பாக்கணும்னு சொல்லிட்டு ஜேவோட பேச்சையும் மீறி இவங்க தங்கி இருந்த அந்த பழைய வீட்டுக்கு வராங்க. ஆனா ஹீரோவை இங்க காணோம். அப்ப சோகத்தோட அங்க இருக்க சுவர்கள்ல கைய வச்சு, நீ எங்க இருக்க பாண்டி, நான் உன்னை பாக்கணும்னு தேவி புலம்பக்கூடிய விஷயத்த தியேட்டருக்குள்ள இருக்க நம்ம ஹீரோவாலையும் ஃபீல் பண்ண முடியுது. உடனே ஹீரோவும் கண்ண மூட. அப்பதான் தேவி கேப்பா, நீ எங்க இருக்க, தயவு செஞ்சு எனக்கு அந்த இடத்த சொல்லுன்னு சொல்லுவா. சடனா இவளுக்கு ஒரு இடத்த பத்தி இல்யூஷன் தெரியுது. உடனே அவசர அவசரமா ஹீரோவை தேடி இல்யூஷன்ல பார்த்தா அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கா. இதுக்கடையில ஹீரோவும் எப்படியாச்சும் இந்த தியேட்டரை விட்டு வெளியில போலாம், திரும்ப தான் பொண்டாட்டி புள்ளைய பாக்கணுங்கிற ஆசை வருது. சோ கதவை திறக்கலாமே நினைக்கும் போது கரெக்டா அங்க முதலாளியும் மத்தாளுங்களும் வந்துட்டாங்க. என்னப்பா அவசரப்படுற, உன்னால இங்க இருந்து தப்பிக்க முடியாது. நீ விருப்பப்பட்ட மாதிரி இங்க இருக்க எந்த பொண்ணுங்களை வேணா உன்னோட பொண்டாட்டிய வச்சுக்க முடியும். அதனால நீ எங்க கூடயே இருந்திருப்பாண்டின்னு கொஞ்சம் கொஞ்சமா அவனோட மைண்ட மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவுக்கு அதுல துளி கூட விருப்பமே இல்ல. இதுக்கடையில தேவி இல்லூஷன்ல பார்த்த இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கூட்டர்ல வந்துட்டு இருப்பா. அப்ப வண்டி பாதியிலேயே ஃபியூல் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு. சுத்தி முத்தி பார்த்தா அது எல்லாமே வெறும் காட்டு பகுதி. அப்பதான் கண்ணு கட்டுற தூரத்துல ஒரு பிரகாசமான வெளிச்சம் தெரியுது. வேக வேகமா அங்க ஓடி வந்து கவனிக்கும் போது நம்ம ஹீரோ மாதிரியே எக்கச்சக்கமான மக்கள் செஞ்சு வச்ச சில மாதிரி ஒரே இடத்துல உறைஞ்சு போயிருக்காங்க. கண்ணுக்கு முன்னாடி அங்க இருக்க பாறைக்கு மேல ஒரு வித்தியாசமான ஏலியன் அப்படி இல்லைன்னா சாத்தான் தன்னோட பவரை பயன்படுத்தி அவங்கள ஹிப்னோடைஸ் பண்ற மாதிரியும் தெரியுது. ஆக்சுவலா தேவிக்குமே இப்ப ஹிப்னோடைஸ் பவர் வந்திருக்கும். அது எப்படின்னா கடந்த சில வருடங்களாவே ஹீரோ தொலைஞ்சு போனதால அவனுக்கு என்னாச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அவனோட ஞாபகமாவே இருந்திருக்கும். அந்த ஒரே காரணத்தால மட்டும்தான் ஹீரோவோட மைண்டுக்குள்ள இருக்க விஷயத்த கூட இவங்க இல்லூஷன் மூலமா பாத்துருப்பாங்க. ஹிப்னோடைஸ் பவரும் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறமா கூட்டத்துக்குள்ள இருக்க ஹீரோவை கண்டுபிடிச்சு இங்க இருந்து கூட்டிட்டு போலாமே ட்ரை பண்ணும்போது பையன் தாடி மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு படு பயங்கரமா இருக்கான். இவ செய்யக்கூடிய விஷயத்த அங்க இருக்க ஏலியன் பார்த்துட்டு இன்னும் பயங்கரமா ஹிப்னோடைஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணுது. ஆனா தேவி ஹீரோவை உண்மையா காதலிக்கிறாங்க இல்லையா, அந்த காதலி அந்த ஏலியன் கிட்ட இருந்து அவளை ஹிப்னோடைஸ் பண்ண விடாம தடுக்குது. நேருக்கு நேரா அந்த ஏலியனை இவ முதல் முறையா எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறா. கூடவே பக்கத்துல கிடக்கிற ஒரு ஈட்டி எடுத்து கரெக்டா வயித்த பார்த்து ஒரு குத்து. காயம்பட்டதுமே அந்த ஏலியன் தப்பிச்சா போதும்னு ஒரு விண்வெளி கப்பல் ஏறி அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிடும். இதே டைம்ல இல்லூஷன்குள்ள மாட்டி இருக்க ஹீரோவை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு தன்னோட பவரை பயன்படுத்தி அவனை வெளியில கொண்டு வர மாதிரியும் காட்டி அப்படியே இந்த இடத்துல 5வது எபிசோட முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த கதையில எனக்கு புரிஞ்சது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். இந்த ஏலியன்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மனிதர்களை தங்களோட அடிமைகளாக்க ஹிப்னோடைஸ் பண்ண ஆரம்பிக்குது. அதுல ஹீரோ மட்டும் கிடையாது, இவன மாதிரியே நிறைய பேர் இதுல மாட்டிக்கிறாங்க. ஆனா எப்ப அவங்க அந்த ஹிப்னோடைஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில வராங்களோ அது வரைக்கும் அந்த ஏலியன்ஸ்க்கு கீழே அடிமையா மட்டும்தான் இருப்பாங்க. தேவியோட உண்மையான அன்பின் காரணமா மட்டும்தான் ஹீரோ அந்த ஹிப்னோடிசம் விட்டு வெளியில வந்திருப்பான். ஆக்சுவலா இந்த கதைக்கு மட்டும் கிடையாது, நம்மள மாதிரியே நிறைய பேரு மத்தவங்க தனக்கேத்த மாதிரி நடக்கணும், தனக்கு பிடிச்சதை பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே தான் இப்படிதான் வாழணும்னு தனித்தனி விருப்பங்களை வச்சிருக்காங்க. அதை இக்காரணத்தை கொண்டு நம்ம மாத்தவும் முடியாது, மாத்தவும் கூடாது. இதான் எனக்கு இந்த கதையின் மூலமா புரிஞ்சது. உங்களுக்கு புரிஞ்சதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப 6வது கதைக்குள்ள போலாம். இந்த கதை நடக்கக்கூடிய காலகட்டம் 2022 ஜகார்த்தாவை காட்டுறாங்க. இந்த கதையில இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. பேரை ஷாட்டா கெவின் மைண்ட்ல வச்சுப்போம். ஆக்சுவலா இவன் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான வேலைக்காக ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வந்திருப்பான். முன்னாடி உட்கார்ந்து இருக்கக்கூடிய லேடிய ஷாட்டா எலிசான்னு மைண்ட்ல வச்சுப்போம். தம்பி ஒரு ரெஸ்யூம்ல ரொம்ப நல்லா இருக்கு, நீ உடனே வேலைக்கு சேர்ந்துக்கலாம். தோ அங்க இருக்க ப்ளூ கலர் காஸ்டியூம் எடுத்துக்கிட்டு நீ ஒழுங்கா வேலைக்கு போ. ஆனா அங்கதான் ஹீரோவுக்கு ட்விஸ்ட். இவன் நீல நிற துணி எடுக்கிறதுக்கு பதிலா பச்சை நிற துணி எடுத்துட்டு போறான். எலிசாவுக்கு ஒண்ணும் புரியல. தம்பி நீ கலரை மாத்தி எடுத்துட்டு போற அப்படின்னா உனக்கு நிறக்குருடா, அதாவது கலர்ஸ் எல்லாம் உனக்கு தெரியாது, வெறும் கருப்பு வெள்ளையா மட்டும் தான் தெரியும்ல. ஆமா மேடம், ஆனா நான் நல்லா வேலை பார்ப்பேன். இல்லப்பா என்னால இந்த கம்பெனியோட ரூல்ஸை தாண்டி உன்னை கண்டிப்பா இந்த வேலையில வச்சுக்க முடியாது. ஒருவேளை நான் அப்படி பண்ணா கூட என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. சோ என்ன மனுஷரு. மனசடைஞ்சு போன கெவின் சோகத்தோட வீட்டுக்கு வரும்போது வழியில இவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தனை கவனிக்கிறான். இவனை ஷார்ட்டா தாமஸ்னு மைண்ட்ல வச்சுப்போம். என்னப்பா இன்னைக்கு வேலை கிடைக்கலையா? ஆமா ஆமா, இந்த நிறக்குருடால எவ்வளவு பிரச்சனை. என்ன மாதிரியே மத்தவங்களை ஹிப்னோட்டிசம் பண்ண கத்துக்கிட்டேன்னு வைய, கண்டிப்பா அது மூலமா நிறைய பணம் கிடைக்கும். ஐயோ நீ சொல்லி கொடுத்த பவரை எனக்கு பயன்படுத்தவே ரொம்ப பயமா இருக்கு. கண்டிப்பா நான் அதை செய்யவே மாட்டேன். சரி அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வந்தவன் தான் பையன் கூட ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். நேரம் போக ஹீரோவுக்கு தூக்கமே வரல. சோ குழப்பத்துல உட்கார்ந்து இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு தாமஸ் வரான். என்னையா வேலை கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தத்துல இருக்கியோ? ஆமா பின்ன என்ன பண்றதுன்னு லைட்டா தோல் மேல தட்டும் போது திடீர்னு ஹீரோவோட கண்ணுக்கு ஒட்டுமொத்த இடமும் பகலா மாறின மாதிரி தெரியுது. யோ என்னையா பண்ண? இதான் என்னோட ஹிப்னோடிஸ் பவர், உன்னால முடிஞ்சா அதுல இருந்து வெளியில வந்து காட்டு. அப்பதான் ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பையன் கூட டான்ஸ் ஆடி இருப்பான்ல, இப்ப அதை ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா அப்பவுமே அந்த ஹிப்னோட்டிசம் விட்டு வெளியில வரவே முடியல. இந்த பார் கெவின், எப்பவுமே நீ இந்த ஹிப்னோட்டிசம் விட்டு வெளியில வரணும்னா முதல்ல உன்னை நம்பணும். உன்னை
யாரையும் கண்ட்ரோல் பண்ண விடவே கூடாது இப்படி சொல்லிட்டு மறுபடியும் தோல்ல தட்டும் போது பகலா இருந்த ஊரு மறுபடியும் இருட்டாவே மாறிடுச்சு. நல்லா யோசிச்சுக்கோ, கடைசி வரைக்கும் வேலை கிடைக்காம இதே இடத்துல இருக்க போறியா, அப்படி இல்லன்னா என் கூட ஒன்னா சேர்ந்து ஹிப்னோட்டிசம் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்க போறியா? இந்த மாதிரி பேசிட்டு தாமஸ் அங்க இருந்து கிளம்பிடுவான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. வழக்கம் போல ஹீரோ ஒரு இன்டர்வியூக்காக வெளியில போயிட்டு இருப்பான். அப்ப பொண்டாட்டி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும்னு. சரிமா, நான் பணத்தை ரெடி பண்ண பாக்குறேன்னு ஹீரோவும் ரிப்ளை பண்ணுவான். ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே மறுபடியும் ஹீரோவுக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கல. சோகத்துல பக்கத்துல இருக்க ஒரு ஏடிஎம் கிட்ட உட்காரும் போது அப்ப அங்க வந்த ஒரு வயசான லேடி உள்ள இருந்து பணம் எடுக்கக்கூடிய விஷயத்த பாக்குறான். எங்கதான் தாமஸ் சொன்ன விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. ஹிப்னடைஸ் மூலமா இவங்களை கண்ட்ரோல் பண்ணா கண்டிப்பா அவங்களோட பணத்தை நம்ம எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறான். சோ காவலுக்கு இருக்க அந்த செக்யூரிட்டி நகரக்கூடிய சின்ன கேப்ல உள்ள வந்தவன் பணம் எடுத்துக்கிட்டு இருக்க அந்த லேடியோட தோள்பட்டையில லைட்டா தட்டும் போது இப்ப அவங்க ஹிப்னடைஸ் ஆயிட்டாங்க. ஆக்சுவலா இது வேற யாரும் கிடையாது, முந்தைய பாகத்துல தேவின்னு ஒரு ஆளை பார்த்தோம்ல, அதே தேவி தான் இது. உடனே அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அவங்க கிட்ட இருக்க பணத்தை வாங்கிட்டு வேக வேகமா ஹீரோ அந்த இடத்தை விட்டு திருச்சி ஓட ஆரம்பிக்கிறான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடையுது. தூக்கத்தை விட்டு கண்ணு முடிச்சதுமே தான் பசங்களுக்கு தேவையான அந்த ஃபீஸை கொடுத்து அவங்க ரெண்டு பேரையும் அங்க இருந்து அனுப்பி வச்சிருவான். கட் பண்ணா அன்னைக்கு ஈவினிங் ஆகுது. பொண்ணோட அறைக்குள்ள இருந்து சத்தம் கேக்குது. சந்தேகத்துல கதவு திறந்து உள்ள வந்து பார்த்தா அவ தனக்கு பிடிச்சமான ஒரு பொம்மைய கயிறுல கட்டி விட்டு கத்திய வச்சு தாறு மாறா வெட்டிட்டு இருக்கா. பாப்பா என்னாச்சு, எதுக்காக அந்த பொம்மையை இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அப்பா அவ என்னோட மிட்டாயை திருடிட்டாப்பா. இல்லம்மா, அவளால மிட்டாயெல்லாம் திருட முடியாது, அவ உன்னோட நல்ல ஃப்ரெண்டு, இனிமே அப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நல்ல விதமா பேசிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா நேரா வெளியில வரும்போது நம்ம ஹீரோவோட புள்ளகாரன் கையில 2 பட்டத்தை தூக்கிட்டு வரான். டேய், இது எங்க இருந்துடா கிடைச்சது? கூடவே முகத்துல காயமும் ஏற்பட்டிருக்கு. அதுவாப்பா, நான் வரும்போது திருடிட்டு வந்தேன். இந்த பட்டத்தோட சொந்தக்காரன் என்கிட்ட இருந்து இதை பிடுங்க பார்த்தான். சும்மா இருப்பனா நானு? அவன் கழுத்தை வளைச்சு புடிச்சு மூஞ்சா குத்துனேன். கூடவே கழுத்தை உடைக்க பார்த்தேன். பையன் எஸ்கேப் போயிட்டான். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அடி வாங்கின பையன் அம்மாவை கூட்டிக்கிட்டு நேரா வீட்டுக்கே வந்துட்டான். அவன் என்னடான்னா பாக்க கெடா மாடு மாதிரி இருக்கான். ஆனா ஹீரோவோட பையன் தம தூண்டு இருக்கான். எப்படா இவன் அவனை அடிச்சிருப்பான்னு ஒன்னும் புரியல. யோ, உன் பையன் என் பையனை என்ன அடி அடிச்சிருக்கான் பாத்தியா? இந்த பேரு இழப்பிடா, நீ எனக்கு பணம் கொடுத்தாகணும். ஏமா, பணம் எல்லாம் என்கிட்ட இல்லமா? அப்படியா, சரி ஓகே விடு, இங்க இருக்க செடிகளை நான் தூக்கிட்டு போறேன். வேற வழி இல்லாம ஹீரோவும் அதெல்லாம் கொடுத்து விட்டுருவான். இதே டைம்ல வெளியில போன பொண்டாட்டி திரும்ப வராங்க. அதுவும் கையில வரும்போது எக்கச்சக்கமான பொருளை வாங்கிட்டு வரா. ஏண்டி, இதுக்கான பணம் எங்க இருந்து உனக்கு கிடைச்சது? அதுவாங்க, பாதி பொருளை பணம் கொடுத்து வாங்கினேன், மீதி பொருளை யாருக்கும் தெரியாம திருடிட்டு வந்தேன். எது திருடினியா? ஆமாங்க, மாட்டாத வரைக்கும் எதுவும் தப்பு கிடையாது. பாத்தீங்களா, பசங்களுக்காக 2 பொம்மையை கூட வாங்கிட்டு வந்தேன். இப்ப ஹீரோவுக்கு தன்னை சுத்தி என்ன நடக்குதுங்கிற விஷயத்தையே புரிஞ்சுக்க முடியல. அதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்த மொத்த பொருளையும் வீட்டுக்கு வெளியில தூக்கி போட்டுட்டு இனிமே திருடக்கூடாது, அது மிகப்பெரிய தப்புன்னு சொல்லிட்டு மொத்த பேரையும் உள்ள கூட்டிட்டு வந்துருவான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சாப்பிடலாமேன்னு தான் அறையை விட்டு வெளியில வரும்போது பொண்டாட்டியவும் தான் புள்ளக்காரனையும் காணோம். சந்தேகத்துல வீடு ஃபுல்லா தேடி பார்க்கும்போது ஒரு அறைக்குள்ள அம்மாவையும் புள்ளக்காரனையும் இவனோட மொத பொண்ணு கட்டி போட்டு வச்சிருக்கா. கூடவே கத்திய வச்சு வெட்டலாங்கிற அளவுக்கு பக்கத்துல போயிருவா. நல்லவேளை உள்ள வந்த ஹீரோ 2 பேரோட கயிறுகளையும் அவுத்து விட்டு அவங்கள காப்பாத்துவான். பாப்பா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா அப்பா, அம்மா இன்னைக்கு நீங்க சொன்னதையும் தாண்டி திருடிட்டு வந்தாங்க, அதனாலதான் அவங்க செஞ்ச தப்புக்காக அவங்க கையவே நான் வெட்ட பார்த்தேன். ஆமா, பொண்ணு சொல்றது ரொம்ப சரி. பாப்பா நீ வா, எங்க 2 பேரோட கையவும் வெட்டுன்னு பொண்டாட்டியும் புள்ளக்காரனும் பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறாங்க. இதுக்கடையில அங்க இருக்க டிவில இருந்து ஹிப்னாட்டிசம் பண்ற மாதிரி ஒரு வித்தியாசமான சிம்பிள் மட்டும் சுத்திக்கிட்டே இருக்கு. அடுத்த நிமிஷமே குடும்பத்துல இருக்க மொத்த பேரும் கெக்க புக்கன்னு சிரிக்கிறாங்க. கூடவே அந்த டிவிக்குள்ள இருந்து தேவிங்கிற லேடி கிட்ட இருந்து ஹீரோ பணத்தை ஆட்டையை போட்டு வந்திருப்பால, அந்த லேடியோட உருவம் பேச ஆரம்பிக்குது. என்னப்பா, ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு நீ என்கிட்ட இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம் நினைச்சியா? நீ செஞ்ச தப்பு என்னங்கிற விஷயத்த நீ புரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் உனக்கு மரணத்தை விட ரொம்ப மோசமான தண்டனையை கொடுப்பேன். கவலைப்படாத, உன் வீட்டுல இருக்கக்கூடியது உண்மையான மனைவியோ குழந்தைகளோ கிடையாது. ஏன்னா இப்ப நீ என்னோட ஹிப்னடிசம்குள்ள இருக்க. உன்னோட உண்மையான உடல் தோ இந்த டவருக்கு மேலதான் தொங்கிட்டு இருக்கு. பெரிய முள் கரெக்டா ஆறுக்கு வரும்போது அந்த முள்ள பிடிச்சு தொங்கிட்டு இருக்க நீ சறுக்குன்னு பிடிக்க கீழே விழுந்து இறந்து போயிடுவ. சோ அதுக்குள்ள நீ இந்த ஹிப்னடிசம் விட்டு எப்படியாச்சும் வெளியில வந்தாகணும். இத பார்த்து முடிச்சுட்டு தான் கூட இருந்த தன்னோட குடும்பத்துக்கு என்னாச்சுன்னு பார்த்தா பக்கத்துல இப்ப ஒரு பயல கூட காணோம். ரைட்ரா, இது வேலைக்கு ஆகாத, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு கதவை திறக்க பாக்குறான். கதவும் லாக்ல இருக்கு. அப்பதான் தன்னோட ஃப்ரெண்டு தாமஸ் சொன்ன விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தர் நம்மள ஹிப்னாட்டிசம் பண்றாங்க அப்படின்னா அதை நம்ம பண்ண விடக்கூடாது. நம்ம மேல நம்மளே அதிகமான நம்பிக்கையை வைக்கணும். பொறுமையா கண்ண மூடி அங்க இருக்க கதவோட கைப்பிடியில கைய வச்சு லைட்டா திருகும் போது கதவு இப்ப திறந்துருச்சு. அப்பாடா தப்புச்சாச்சுன்னு வெளியில வரும்போது சுத்தி ஃபுல்லா பொட்டல் கடா இருக்கு. அதுக்கு நடுவுல ஒரே ஒரு டவர் மட்டும் இருக்கு. கண்டிப்பா நம்ம இதுக்கு மேலதான் தொங்கிட்டு இருப்போம். எப்படியாச்சும் நம்மளே நம்மள போய் காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அது மேல ஏற பாக்குறான். ஆனா எத்தனை முறை ஏறினாலும் சறுக்கி கீழே விழுந்துகிட்டே இருக்கான். சடனா ஹிப்னாட்டிசம்ல இருந்து எஸ்கேப் ஆகி பொறுமையா கண்ண முழிக்கும் போது அந்த தேவி சொன்ன மாதிரியே இவன் அந்த டவருக்கு மேலதான் தொங்கிட்டு இருக்கான். பெரிய முள் வேற ஆறுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கு. நம்மால் சாக போறானோ நினைக்கும் போது இல்ல, என்னால முடியும், நான் என்ன முழுசா நம்புறேன், நான் செஞ்ச தப்புகளையும் நான் உணர்ந்துட்டேன். ஆனா இந்த முறை ஹீரோ அதெல்லாம் பார்த்து பெருசா பயப்படல. ஏன்னா தன்னால இந்த பிரச்சனையை விட்டு வெளியில வர முடியும்னு தான் மேல முழுசா நம்பிக்கை வைக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நிமிஷமே பள்ளத்துல விழுந்துகிட்டு இருந்தவன் ஹிப்னாட்டிசம் விட்டு கண்ண முழிக்கும் போது இவன் இவ்வளவு நேரமா பார்த்து எல்லாமே உண்மை கிடையாது, வெறும் கற்பனை. கூடவே நம்மாலே டவருக்கு பதிலா பக்கத்துல இருக்க ஒரு பில்டிங்கோட கயிறை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கான். அதே பில்டிங்கோட மாடியில அந்த தேவி பொண்ணு நிக்கிறா. கைத்தை விட்டு கீழே இறங்கின ஹீரோவும்
ஹீரோவும் என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட இருந்து பணத்தை திருடி இருக்க கூடாது, பிரச்சனை அந்த பணம் கிடையாது, நீ ஒன்ன நம்பி என்னோட ஹிப்னடிசம்ல இருந்து வெளியில வந்திருக்க. இல்ல எனக்கு புரியல, நீங்க யாரு முதல்ல? என்னோட பேரு தேவி. உன்ன மாதிரி வித்தியாசமான சக்தி இருக்க ஆளுங்களை தான் நானும் தேடிட்டு இருக்கேன். ஆனா எதுக்காக? ஒரு முக்கியமான வேலைக்காக. ஆனா இந்த வேலையில நீ உன்னோட மனசை மட்டும் கட்டுப்படுத்தினா போதாது, உன்னோட ஹிப்னாட்டிசம் பவரை பயன்படுத்தி மத்தவங்களை உன்னை கண்ட்ரோல் பண்ண விடாம பாதுகாத்துக்கணும். இதை மட்டும் நீ செஞ்சு முடிச்சுட்டா மனித குலத்தையே உன்னால காப்பாத்த முடியும். சொல்ல, இந்த வேலையை செஞ்சு முடிக்க நீ தயாரா? இப்போ வரைக்கும் வேலை இல்லாம தவிச்ச ஹீரோவுக்கு தேவியே ஒரு வேலையை கொடுக்கும் போது யோசிக்காம இவனும் அந்த டீலுக்கு சரின்னு சம்மதிக்கிற மாதிரி காட்டி இப்ப அந்த இடத்துல 6வது எபிசோடையும் முடிக்கிறாங்க. எனக்கு இந்த கதையில புரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம மத்தவங்களை ஏமாத்துறதா நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா அவங்க நம்மள ஏற்கனவே ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு அதுக்கப்புறம் தான் தெரியுது. ஹீரோ இப்ப அந்த தேவி கிட்ட ஏமாந்த மாதிரி. சரி, இப்ப உங்களுக்கு என்ன புரிஞ்சதுங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப 7வது எபிசோட்குள்ள போலாம். வருஷம் சரியா 2024 ஜகார்த்தாவை காட்டுறாங்க. வெளியில இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய இந்த வைரங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பொண்ணு பில்லு கொடுத்திருக்கா. ஆனா அந்த பில்லோட மதிப்பை விட கொண்டு வந்த வைரங்களோட மதிப்பு அதிகம். சோ அது என்ன ஏதுன்னு செக் பண்றதுக்காக நம்ம கதையோட ஹீரோயின் வந்திருக்கா. லென்ஸை கூட பயன்படுத்தாம வைரங்களை பார்த்ததுமே இதோட மதிப்பு எவ்வளவுங்கிற விஷயத்த அக்யூரேட்டா சொல்லிடுவா. அதனால வைரத்தை திருடிட்டு வந்த பொண்ணுக்கு எக்கச்சக்கமான வரிய போட்டு விட்டானுங்க. இப்ப வேலையை முடிச்சிட்டு கரெக்டா வெளியில வரும்போது ஒரு லேடி குறுக்க வராங்க. உன்னோட கண்கள் பார்க்க ரொம்ப ரொம்ப கூர்மையா இருக்கு, இதே மாதிரி கண்களை நான் ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட பாத்திருக்கேன். மேடம் நீங்க யாரு? யார பத்தி பேசுறீங்க? நான் யார பத்தி வேணாலும் பேசலாம், கூடவே நான் யாரா வேணாலும் இருக்கலாம், ஆனா ஒண்ணு மறுபடியும் நீயும் நானும் சந்திப்போம் நினைக்கிறேன். ரைட்ரா, இந்த அம்மாவுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு போலன்னு அமைதியா ஹீரோயின் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவாங்க. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு லேடி, அவங்கள ஷார்ட்டா லீட்டான மைண்ட்ல வச்சுப்போம். கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. ஹீரோயினும் ஹீரோவும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. அப்பதான் பேச்சு வாக்குல ஃப்ரெண்டு காரணம், ஏண்டா உங்க 2 பேருக்கும் எப்ப கல்யாணம்? இன்னும் ஒரு சில மாதங்கள்ல, ரொம்ப நல்லதா போச்சு. சரி, அந்த ஹீரோயினோட தங்கச்சி அவளை பத்தி ஏதாவது நியூஸ் கிடைச்சதா? இல்ல, கடைசி வரைக்கும் தேடிக்கிட்டே தான் இருக்கும், இப்ப வரைக்கும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. அதுக்கப்புறமா பார்ட்டியை முடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு வந்த ஹீரோயின் தான் தங்கச்சி சம்பந்தப்பட்ட வீடியோக்களையும் அவளோட அறையவும் சோகத்தோட பாத்துட்டு இருப்பா. அப்ப அதுல ஒரு போட்டோவை கையில எடுத்து வச்சு பார்க்கும்போது அதோட பின்பக்கத்துல ஒரு பென்டிரைவ் இருக்க விஷயத்தை கவனிக்கிறா. சந்தேகத்துல அது என்ன ஏதுன்னு ஓபன் பண்ணி பார்க்கும்போது இந்த ஹீரோயினோட தங்கச்சி 2019 ஒரு கம்பெனில வேலைக்காக அப்ளை பண்ணிருக்கா. அப்ப அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க 888 அப்படிங்கிற பாக்ஸுக்குள்ள இவங்களோட லெட்டர்ஸ் போட சொல்லிருக்காங்க. சந்தேகத்துல இவளும் அந்த கம்பெனியை பத்தி ஏதாவது தகவல் இருக்கான்னு கூகுள்ல செக் பண்ணி பாக்குறா. ஆனா எந்த ஒரு தடயங்களும் இல்ல. அதுக்கப்புறமா ஊருக்குள்ள இருக்க போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்தவ, சார் இந்த 888ங்கிற பொட்டியை நான் வாடகைக்கு எடுக்க விரும்புறேன், மன்னிச்சிருங்க மேடம், அது எங்களால உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா 100 ஆண்டுகளுக்கு ஒருத்தர் ஏற்கனவே அதை வாடகைக்கு எடுத்துட்டாங்க. சொல்ல போனா நீங்க மட்டும் இல்ல, 2 நாளைக்கு முன்னாடி உங்களை மாதிரியே இன்னொரு லேடி இங்க வந்துட்டு போனாங்க. அப்படின்னா அவங்களோட அட்ரஸ் இருக்கா? தாராளமா இருக்கேன்னு சொல்லிட்டு இவனும் ஹீரோயின் கிட்ட அந்த அட்ரஸ கொடுக்கறான். அதுக்கப்புறமா ஹீரோயினும் தாராங்கிற அந்த லேடிய பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்கா. அந்த அம்மா ஆரம்பத்துல அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்டு இருக்கும். மேடம் எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நீங்க யாரு, எதுக்காக அந்த போஸ்ட் பாக்ஸ தேடி வந்தீங்க? இந்த மாதிரி கேள்வியை கேட்டதுமே உள்ள பதுங்கி இருந்த புள்ளகாரன் கையில கத்தி எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கழுத்துல வைக்கிறான். அதுலயும் அந்த தாரா இருக்கா பாருங்க, அவகிட்டயும் ஒரு பட்டா கத்தி இருக்கு. யார் நீயும் அந்த கம்பெனியை சேர்ந்த ஆளா? ஐயோ மேடம் அப்படிலாம் கிடையாது, 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட தங்கச்சி வேலைக்காக அதே கம்பெனிக்கு அப்ளை பண்ணா. இன்டர்வியூக்காக வீட்டை விட்டு வெளியில போனவ திரும்ப வரவே இல்ல. இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் தாரா ஓரளவுக்கு அமைதியாகி கத்தியவே எடுப்பாங்க. அதுக்கப்புறமா உடம்பு முடியாம இருக்க தன்னோட புருஷனை வீல் சேர்ல தள்ளிட்டு வருவாங்க. ஆமா இவருக்கு என்னாச்சு எங்களுக்கும் தெரியல, சில வருஷங்களுக்கு முன்னாடி உன்னோட தங்கச்சி எப்படி அந்த கம்பெனிக்காக வேலைக்கு அப்ளை பண்ணாலோ அதே மாதிரியே என்னோட புருஷனும் அப்ளை பண்ணாரு. ஆனா அது எங்க என்னங்கிற விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது. அப்பதான் திடீர்னு ஒரு நாள் நானும் என் பையனும் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ரத்த வெள்ளத்துல என் புருஷன் உயிருக்கு போராடிட்டு இருந்தாரு. கூடவே அவரோட தலையை வெட்டி மூளையில இருந்து ஒரு சில பகுதிகளை மட்டும் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. சந்தேகத்துல ஹீரோயினும் தன் தங்கச்சியோட போட்டோவை காட்டி, இவளை எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா? ஆனா அந்த மனுஷன் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாரு. இந்த பாருமா, என் கணிப்பு சரியா இருந்தா உன் தங்கச்சியோட உயிருக்கும் ஏதாவது ஆபத்து வந்திருக்கும். இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி எங்கள்கிட்ட கேட்காத, முதல்ல இங்க இருந்து கிளம்பு, ஏன்னா நாங்களே எங்க உயிரை காப்பாத்திக்க ஒவ்வொரு இடமா அலைஞ்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா வெளியில வந்த ஹீரோயின் அந்த லேடி கிட்ட சாதாரணமா விசாரிச்சா ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் போலீஸ்காரனா இருக்கான். இப்ப அவனை கூட்டிக்கிட்டு நைட்டு மறுபடியும் அதே வீட்டுக்கு வராங்க. ஆனா இப்ப அந்த வீட்டுக்குள்ள ஒரு பயல கூட காணோம். என்னாச்சு? ஒருவேளை நீ பார்த்த விஷயங்கள் எல்லாம் கற்பனையா இருக்குமோ? அட நீயே கொஞ்சம் இங்க பாரு. அந்த அம்மா தன்னோட புருஷனை வீல் சேர்ல தள்ளிட்டு வரும்போது அந்த சக்கரங்கள் மூலமா தரையில ஏற்பட்ட தடயங்கள் தான் இது எல்லாமே. இத பார்த்ததுக்கு அப்புறமா ஹீரோவும் ஹீரோயின் சொல்லக்கூடியது உண்மைங்கிறத நம்ப ஆரம்பிக்கிறான். 2 பேரும் இத பத்தி பேசிக்கிட்டே கார்ல போகும்போது கரெக்டா வழியில அந்த லீட்டா வந்து பேய் மாதிரி நிக்கிறா. ஒரு நிமிஷம் பயந்து போனவங்க டப்புன்னு காரை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நான் உங்ககிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா, கமல் மாதிரி புரியாத மாதிரியே பேசிட்டு போனாங்கன்னு? அந்த லேடி இவங்க தான். நான் உடனே அவங்கள பாக்குறேன்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்குறா. ஆனா இப்ப அந்த லேடிய காணோம். உடனே இந்த இடத்த விட்டு ஹீரோயின் முதல் முறையா அந்த லீட்டாவை எங்க பார்த்தாலோ சிசிடிவில இருந்து அந்த லேடியோட போட்டோ எடுத்து ஒரு ஃபேஸ் ஆப்ல போட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் இவங்களுக்கே செம ஷாக்கு. ஏன்னா பெரிய பெரிய அதிபர்களுக்கு பின்னாடி எல்லாம் இந்த லேடி நிக்கிற மாதிரி ஒரு சில போட்டோக்கள் கிடைக்குது. ஆனா இன்னும் தெளிவான எந்த ஒரு தடயங்களும் கிடைக்கல. அதுக்கப்புறமா நேரா வீட்டுக்கு வந்த ஹீரோவும், இந்த பாருமா உன் தங்கச்சி உன்னை விட்டு போயிட்டா, இதுக்கப்புறம் அவளை தேடி கண்டுபிடிக்கிறது சாத்தியம் இல்லாத ஒண்ணு, அடுத்து நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அத பத்தி யோசின்னு சொல்லிட்டு பையன் அங்கிருந்து கிளம்பிடுவான்.
ஆனா ஹீரோயினுக்கு அதுல துளி கூட மனசே இல்ல. என்ன இருந்தாலும் தன்னோட தங்கச்சியாச்சே. சோ இரவு நேரத்துல தூக்கம் இல்லாம குழப்பத்துல இருக்கும் போது ஒரு சின்ன சந்தேகத்துல அங்க இருக்க நியூஸ் பேப்பர்ல இவளோட தங்கச்சி அப்ளை பண்ண அதே கம்பெனிக்காக மறுபடியும் ஏதாவது வேகன்சிக்காக விளம்பரம் வந்திருக்கான்னு செக் பண்ணுவா. நினைச்ச மாதிரியே இப்ப அந்த விளம்பரமும் வந்திருக்கு. துளி கூட யோசிக்காம இவ தன்னோட ரெஸ்யூமை இப்ப அந்த கம்பெனிக்கு அனுப்பி விட்டுருவா. ஆக்சுவலா 888ங்கிற அந்த ஒரு போஸ்ட் பாக்ஸ்ல தான் இவரோட லெட்டர் போடுற மாதிரி செட் பண்ணிருப்பா. அதனால இப்ப அந்த பெட்டிக்குள்ள இருந்து லெட்டர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக கருப்பு காஸ்டியூம் போட்ட 2 பேர் அங்க வராங்க. ஹீரோயின் அவங்களுக்கே தெரியாம அவங்கள ஃபாலோ பண்ணி திருட்டுத்தனமா அவங்களோட கார்லயும் ஏறி உட்கார்ந்துப்பா. குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா காரும் ஸ்டாப் ஆகுது. தான் எங்க இருக்குன்னு புரியாம வண்டியை விட்டு கீழே இறங்கும் போது அது ஒரு பெரிய கார் பார்க்கிங். உடனே மறைஞ்சபடி ஹீரோவுக்கு கால் பண்ணி நான் என் தங்கச்சி அப்ளை பண்ண அதே கம்பெனிக்கு இன்டர்வியூக்காக லெட்டர் அனுப்பியிருக்கேன். இல்லமா அதுல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, நீ எங்க போகாத, நீ இருக்க இடத்த சொல்லுன்னு ஹீரோ கேட்பான். ஆனா ஹீரோயினுக்கு அதை சொல்ல மனசு இல்ல. ஏன்னா தங்கச்சியை காப்பாத்தணுங்கிற அக்கறை இவளுக்கு மட்டும் தான் அதிகமா இருக்கு. அதனால பாதியிலேயே காலை கட் பண்ணிடுவா. அப்பதான் அந்த கம்பெனி கிட்ட இருந்து ஒரு சின்ன மெசேஜ் வருது. இந்த மாதிரி நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டீங்க. வைரங்களை தனித்தனி வகையா பிரிச்சு மதிப்பிடுறது தான் உங்களோட வேலைன்னு போட்டிருக்கு. நீங்க எந்த இடத்துக்கு வரணுமோ அதுக்கான லொகேஷன் கூட அனுப்பப்பட்டிருக்கு. சந்தேகத்துல இவ்வளவு லொகேஷனை செக் பண்ணி பார்த்தா இவ இருக்கக்கூடிய அதே இடத்துல தான் இப்ப இன்டர்வியூ நடக்க போகுது. உடனே அவசர அவசரமா ரெடி ஆகி அங்க இருக்க லிப்டுக்குள்ள போகும்போது உள்ள பார்த்தா ஏற்கனவே இன்னும் ஒரு சில பேர் இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க. ஆனா இதுல புரியாத விஷயம் என்ன தெரியுமா, இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு தனி திறமைகள் இருக்கு. ஒருத்தன் வயலின் ரொம்ப நல்லா வாசிப்பான், இன்னொருத்தன் பியானோ வாசிப்பான், ஒருத்தன் ஃபுட்பால் விளையாடுவான், அதே மாதிரியே ஒருத்தி பாட்டு பாடுவா, இன்னொருத்தி ஓவியங்களை நல்லா வரைவா. இதெல்லாம் பேச்சுவாக்கில கேட்கக்கூடிய ஹீரோயினுக்கு அது எப்படி ஒரு கம்பெனில எல்லா விதமான ஆளுங்களையும் வேலைக்கு எடுக்க முடியும்னு சந்தேகம் அதிகமாயிட்டே இருக்கு. சடனா அப்போன்னு பார்த்து லிப்டோட மேல் பக்கத்துல இருந்து ஒரு மயக்கம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ஆரம்பிக்குது. இதே டைம்ல இவங்க போன்ல இருந்த சிக்னலும் மொத்தமா கட் ஆயிடுச்சு. தன்னால முடிஞ்ச வரைக்கும் ஹீரோயினும் மத்த ஆளுங்களும் தன்னோட மூக்க பொத்திப்பாங்க. ஆனா அது எதுவுமே வேலைக்கு ஆகல. ஒரு சில நிமிஷங்கள்லயே மொத்தமா மயங்கிடுவாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா மொத்த பேரையுமே சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. அதுலயும் ஒருத்தியோட கைய துண்டா வெட்டி வச்சிருக்கானுங்க. ஆக்சுவலா இவதான் சூப்பரா வயலின் வாசிப்பான்னு சொன்ன பொண்ணு. அப்பதான் அங்க இருக்க சமையல்காரன் கையில இருக்க ரத்தத்தெல்லாம் ஃபுல்லா எடுத்துட்டு ஒவ்வொரு விரலையும் தனித்தனியா துண்டா வெட்டி எடுக்கிறான். அதுவும் எதுக்காக, அங்க இருக்கக்கூடிய பணக்கார பேய்களுக்கு அதை உணவா கொடுக்கறதுக்காக. அப்பதான் அந்த தாய் கிழவி கிட்ட இன்னொருத்தன் சொல்லுவான், இந்த மனிதர்கள் ரொம்ப அல்பமானவங்க, ஆனா அவங்களோட திறமைகள் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அவங்களோட உடல் பாகங்களும் சாப்பிடுறதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இப்படி பேசிக்கிட்டு வெட்டப்பட்ட விரல ஏதோ வெத்தலை பாக்கு மாதிரி வாயில போட்டு மின்னுட்டு இருக்கானுங்க. அது கூட பரவாயில்ல, ஒருத்தன் தலையில ஊசிய போட்டு அவனோட மண்டை ஓட்ட மேல் பக்கத்தோட தனியா வெட்டி உள்ள இருக்கக்கூடிய மூளைய உயிரோடையே ஸ்பூனை வச்சு நோண்டி எடுத்து சாப்பிடுவானுங்க. இதே மாதிரியே ஒவ்வொருத்தன் கதையை முடிக்கிறத பார்த்து ஹீரோயினுக்கு தனக்குள்ள இருக்க பயம் அதிகமாயிட்டே இருக்கு. அடுத்து இவளோட கண்ணை தோண்டி எடுக்கலாமே பக்கத்துல வரும்போது தாங்கிட்ட இருக்க ஒரு காயினை குறி வச்சு தூக்கி போடும்போது அது முன்னாடி இருக்க வேலைக்காரியோட கண்ணிலேயே குத்தி போல போலன்னு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. உடனே இதான் சாக்குன்னு எப்படியோ கஷ்டப்பட்டு கயிறு எல்லாம் அவுத்துட்டு வேக வேகமா ஹீரோயின் தப்பிச்சு வெளியில விட பாக்குறா. ஆனா உடம்புல ஏற்கனவே மயக்க மருந்து இருக்கதால இவளால நடக்கவே முடியல. சுருண்டு அதே இடத்துல கீழே விழுந்துட்டா. மறுபடியும் கண்ண முழிக்கும் போது முன்னாடி இந்த தாய்க்கிழவி 2 அல்லக்கையும் இருக்கானுங்க. அட அட அட, இவளோட ரெசியூம பாத்தியா, வைரங்களை ரொம்ப துல்லியமா கணக்கெடக்கூடியவ. இவளோட கண் இமைகள் தான் எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அப்ப அழுதுகிட்டே ஹீரோயினும் என்ன சாகடிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், என்னோட தங்கச்சி 3 வருஷத்துக்கு முன்னாடி அவளும் உங்களால கடத்தப்பட்டா, அவ இப்ப உயிரோட இருக்காளா இல்லையா? வயலுக்கு தாய் கிழவியும் ஓஹோ நீ அவளோட அக்காவா, அட அட அட, உன் தங்கச்சியோட கண்ணு எவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு தெரியுமா? அடி பாவீங்களா, அப்படின்னா என் தங்கச்சியை கொன்னுட்டீங்களா? நீங்கெல்லாம் என்ன விதமான மனுஷங்க? சின்ன திருத்தம், நாங்கெல்லாம் மனுஷங்களே கிடையாது. நீயே அதை பாருன்னு மாட்டி இருக்க கண்ணாடி எடுக்கும் போது முழுக்க முழுக்க கண்கள் கருப்பா இருக்குது. அவ்வளவுதான்டா, இந்த ஹீரோயின் கதை மொத்தமா முடிய போதும்னு நினைக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு கதையெல்லாம் உடைச்சு தள்ளிட்டு இவ்வளவு நேரமா முதல் 6 பாகத்துல பார்த்த ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த பைப்புள்ளைங்க ஆயுதங்களோட இங்க வந்துட்டானுங்க. ஆக்சுவலா இந்த 6 பாகங்கள்ல இருந்த எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய கஷ்டம் இருந்திருக்கும். அதையெல்லாம் கடந்துதான் அவங்க அந்த வாழ்க்கையவே ஜெயிச்சிருப்பாங்க. சோ இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களை கொண்ட சூப்பர் ஹீரோக்களால் மட்டும்தான் இந்த மாதிரி தீய சக்திகள் கிட்ட இருந்து மனித இனத்தை காப்பாற்ற முடியும். அதுக்காக தான் இவங்க எல்லாத்தையுமே ஒரு குரூப்பா ஒண்ணு சேர்த்து ஏலியன்ஸ்க்கு எதிராக மிகப்பெரிய சண்டையை உருவாக்கி இருக்காங்க. துப்பாக்கியால பாதி பேரை சுட்டு கொண்டாலும் கூட தாய்க்கிழவியும் மீதி இருக்க அடியாளுங்களும் தன்னோட ஹிப்னாட்டிசம் பவரை பயன்படுத்தி நம்ம ஆளுங்களை ஒரு மிகப்பெரிய பள்ளத்துல தள்ள பாப்பாங்க. ஆனா நல்ல வேலை தேவியும் கெவினும் இங்க இருக்கதால அந்த ஏலியன்ஸோட ஹிப்னாட்டிசம் பவரையும் எதிர்த்து திரும்ப அவங்க சண்டை போடுவாங்க. இந்த சின்ன கேப்ல லேட்டா உள்ள போந்து மயக்கத்துல இருக்க இந்த 7வது எபிசோட் ஹீரோயினுக்கு ஊசியை போட்டு அவளோட உயிரை காப்பாத்திடுவாங்க. கூடவே அந்த ஏலியன்ஸால இவங்களோட ஹிப்னாட்டிசம் பவரை தாங்க முடியாம தலை வெடிச்சு அதே இடத்துல இறந்து போயிடுவாங்க. அப்பதான் இந்த கூட்டத்தை முதல் முறையா உருவாக்க ஆரம்பிச்ச தேவதை கிட்ட இருந்து சக்தியை வாங்கின மனித கடவுள் பேச ஆரம்பிக்கிறான். மனித உலகத்தோட மேல் பக்கத்துல நம்ம எல்லாரும் நிம்மதியா வாழ்ந்தாலும் கூட இந்த ஜகார்த்தாவோட அடிப்பகுதியில வித்தியாசமான அரக்க மிருகங்களும் மனித உருவத்துல மனித இறைச்சியவே சாப்பிடக்கூடிய அரக்கர்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை அழிக்கிறதுக்கு எனக்கு ஒரு டீம் தேவைப்படுச்சு. அதனாலதான் தன்னோட வாழ்க்கையின் மூலமா ஜெயிச்ச ஒவ்வொருத்தரையும் என்னோட ஒரு நல்ல டீமா உருவாக்கிட்டு இருக்கேன். இதுல நீயும் என் கூட ஒன்னா சேர்ந்து மனித இனத்தை காப்பாத்த தயாரா? பதிலுக்கு இந்த 7வது கதையோட ஹீரோயினும் சரின்னு சொல்ல அப்படியே இந்த இடத்துல மொத்தமா சீரீஸையும் முடிக்கிறாங்க. நான் நினைச்சிருந்தா ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனி பேரை வச்சு கூப்பிட்டு இருக்க முடியும். ஆனா நான் அப்படி பண்ணல. ஏன்னா கதை உங்களுக்கு
அவங்களுக்கு ரொம்ப குழப்பம். அதனால மட்டும்தான் ஒவ்வொரு எபிசோட்ல வர கதாபாத்திரங்களையும் அதிகபட்சம் ஹீரோ ஹீரோயின் மட்டுமே சொல்லி முடிச்சிருப்பேன். பெருசா இந்த கதையில குழப்பிக்க எதுவும் கிடையாது. முதல் 6 பாகத்துல பார்த்தவங்க 7வது பாகத்துல ஒன்னா சேர்ந்து உலகத்துல இருக்க தீய சக்திகளை அழிக்கிறாங்க. அதான் இந்த படத்தோட சுருக்கமான கதை. சரி, ஓகே, நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரங்க. பை.